நாமத்தாலே ஒருமனப்பட்டு ராஜா ஆண்டவரே நான் கூடி வந்திருக்கிற இடத்துல நீங்க உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே கடந்து அப்படி நான் நன்றோடு உங்க ஸ்தோத்திரம் ராஜா. மகிமையின் மேகமே ராஜா இந்த இடத்தை மூடும்படியாக கடந்து வருவீராக. உங்களுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், பாவங்கள், பாவியான ஒரு கிரியை செய்ய முடியாதபடிக்கு காணப்படுற ராஜா. Cleanse us, O Lord Jesus. Create a clean heart in us, O Master Lord. Restore our soul. Restore our spirit, O Lord Jesus. சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்டார் ராஜா. ஆமாண்டவர் இந்த கிருபைகளை தாங்க, அந்த கிருபையை தாங்க தகப்பனே. ஆவியானவர் இந்த இடத்துல அளவில்லாமல் ஆண்டவரை கர்த்தாவே அசைவாடும்படியாக தகப்பனே தேவா அன்றை பிதாவானவர் அவருக்கு ராஜா அளவில்லாமல் தமது ஆவியை கொடுத்திருந்தார்கள் ராஜா. அந்த கிருபைகளுக்கு ஆண்டவரே according to John 6:63 Master Lord ஆண்டவரே pour out the spirit upon each and every one of us, Lord Jesus. According to Joel 28:29 Master Lord I'll pour out the spirit upon all the elders, upon the maiden servants, Bible says, Lord Jesus. Sons and daughters தகப்பனே ஆண்டவரே யாருமே ராஜா வெறுமையாகவே போகக்கூடாது ராஜா. இந்தியமாய் கர்த்தர் ஆண்டவரே அற்புதமாய் ஆவினால் நடத்துறதற்காய் நன்றோடு உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வசனத்தை அனுப்பி விடுதலை ஆக்குறதைமாய் கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே. Spiritually wherever we are we need to improve in our life, Master. Wherever எங்களை ஆராய்ந்து பார்த்து தகப்பனே ஆண்டவரே வருகைக்காய் தகப்பனே ஆண்டவரே மணவாட்டி திருச்சபை ஆயத்தமாக்கப்படத்தக்கதாக ராஜா என் தேவனாய் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. சத்திய வசனத்தை அறிவீர்கள், சத்திய வசனமே எங்களை விடுதலையாக்க தகப்பனே கர்த்தர் நீர் அவிதமாய் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விளக்கு தண்டு ராஜா ஆண்டவரே எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா ராஜா. என் தேவனாய் கர்த்தர் அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுப்பீராக ராஜா. அந்த நோக்கம் ராஜா, the purpose we arrange this meeting, O Lord Jesus. Let the purpose be fulfilled, O Lord Master Lord. Let the will of God to be done in our midst, O Master Lord தகப்பனே. அதற்கு எங்களை சப்மிட் பண்ணுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. Yes Lord, hallelujah. Let your will be done. உம்முடைய சித்தம் எங்க மத்தியிலே செய்யப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே. Hallelujah. Hallelujah தகப்பனே ஆண்டவரே. The world's பகுதியில தகப்பனே ஆண்டவரே ஒரு மாபெரும் எழுப்புதலை 18 and 19th century beginningல கொடுத்தீங்க தகப்பனே. அந்த அதே அபிஷேகத்தின் ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர்களாக அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்க தகப்பனே. இங்கிருந்து நாங்கள் ஆண்டு திரும்பி சொல்வது எந்த திருச்சபையிலிருந்து வந்தாலும் ராஜா, whichever church we come from, Master Lord, whichever area, city, Master Lord, the counties, Lord Jesus, each and everyone to carry that hallelujah mantle in us, Lord Jesus. Lord, fill each and every empty vessels தகப்பனே. தகப்பனே ஆண்டவரே நீர் அவிதமாய் இறங்கி நடத்துவதற்காக நன்றி. இப்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். worship leader, the musicians, Master Lord, choirs தகப்பனே ஆண்டவரே, மீடியா தகப்பனே ஆண்டவரே, எல்லாம் மறு சகலம் ஒழுங்கு திரும்ப நேர்த்தியாய் ஆண்டவரே செய்யப்படத்தக்கதாக தேவ ஆவியானவர் நடத்துகிறார். பெரிய காரியங்களை செய்யும், மாட்டாத காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
I worship you alone, Father. I worship you alone, Jesus, because you are good, oh Father, Lord. Amen, Jesus. Thank you, Lord. I worship you, Father. Hallelujah. Amen. For every one of us, amen, God has established us. Hallelujah. He has made us into something. Amen. Yes, if you are here and God has made you something, can you shout a big hallelujah? Amen. He picked us up from the mighty clay and set us on a rock, on a strengthened rock. Hallelujah. Amen. So let's praise Him. Come on, church, you can do better than that. Pick me up. Pick me up from the miry clay. Yes, He did. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Yes, He did. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Though my life was in a mess, I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. For my life was in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. He is the Lord. He is the Lord. Yes, He is. Jesus is the Lord who my stay. Oh, He is the Lord. He is the Lord. Jesus is the Lord who I stand. Seçilendi Türkiye'ler, amen. Kanmalı yes he did. Seçilendi Türkiye'ler, kanmalı seçilendi. Seçilendi Türkiye'ler, kanmalı seçilendi Türkiye'ler, kanmalı Come on, just the congregation. Seçilendi Türkiye'ler. A bit louder. Amen. Seçilendi Türkiye'ler. Kanmalı nirtinar. Pavamar bhakti maji kandari. Hallelujah. Durmamar bhakti imbam kandari. Yes,
Hallelujah. Who else do we have? Hallelujah. Accept Him. He is our eternal rock. He is the eternal living water. Amen. Hallelujah. Hallelujah. He is our trust. Amen. And our hope. Amen. Let's sing today that God, you fill us with your anointing and your power. Amen. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே
us, oh Father. Lord Jesus, remove the things that you don't like, oh Father. Lord Jesus, we are so imperfect, Lord. We are so imperfect in your hands. We are so ugly in your hands, oh Father. Lord, you Jesus, you mold us, oh Father, and you make us, Lord. We give ourselves into your hands, oh Father. We give us into your hands, Jesus. Yes, Jesus, we go into your hands, Lord. We give us into your hands, Jesus. You mold us and you make us, Lord. Jesus. Let me
trust you, Lord. In your presence, Yes, I will. I surrender all. I surrender முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு. There was a small discussion before we arrived. சும்மா பேசிட்டு இருந்தோம். We were speaking. அந்த நேரத்துல ஒரு காரியத்தை குறித்து சும்மா ஒரு வசனம் பேசணும். And while we were speaking, we touched on a verse. ஏசாயா 57:1 குறித்து. Isaiah chapter 57 verse 1. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பாப்போம். Can you please read that? நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. Righteous perishes and no man takes it to heart. Merciful men are taken away while no one considers that the righteous is taken away from evil. இந்த வசனத்திலிருந்து பேசலாம்னு சொல்லி இங்க வரும்போது தான் டிசைட் பண்ணோம். And we decided to speak from this word. வேறொரு காரியத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்று இருந்தேன். I initially planned to speak on something else. நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணும்போது சில காரியங்கள் அங்கே தோன்றியது. But as we were discussing, some thoughts came in my mind. சோ அதுல இருந்து இப்ப பேசலாம்னு பார்க்கறோம். So I will speak from this verse. கண்களை மூடுவோம். Let's close our eyes. நல்ல தகப்பனே, Heavenly Father, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, our almighty God, இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். we thank you for these days. மிகுந்த பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. They have come and taken much effort. மிகுந்த பிரயாசப்பட்டு இதை நடத்துறாங்கப்பா. And they are leading this with much effort. நீர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் ஆண்டவரே. You have a plan to why you are brought நீர் them. எதையும் விருதாவாய் செய்யவே
மாட்டீர் ஆண்டவர். You will not do anything empty-handed. இந்த 3 நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. We give these 3 days into your hands. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. Holy Spirit, you reveal yourself. நீர் பேசுவீராக. You speak. உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. You send your word. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக. And you speak with each and every one who has come. 3 நாள் கழித்து நாங்கள் திரும்பும் பொழுது As we return after 3 days, நீர் நினைத்ததை எங்களுக்குள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். we thank you for fulfilling what you intend to do. நாங்கள் ஒரு கேம்புக்கு வந்தது போல அல்ல. It is not like we've come to a camp. நாங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம். We have come here with your purpose. தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்த போகிறீர். Lord, you reveal that unto us. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. You alone be glorified. நீர் பேசுங்கப்பா. You speak. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the Lord Jesus Christ we pray. Amen. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. Verse 1 of Isaiah chapter 57 says, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். the righteous are taken நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். and the evil will perish. ரெண்டு பேருமே நீதிமான்கள் தான். They're both righteous. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் மடிந்து போவதற்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between perishing and being taken up? பொதுவாக நாம் இந்த டிஃபரன்ஸை பார்க்கிறது இல்லை. Usually we don't look at the difference. எந்த பரிசுத்தவான் மரித்து போனாலும் If any holy person dies, அவருடைய அந்த கல்லறையிலையோ அல்லது அந்த ஒபிட்டரி சொல்லுவாங்க இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனம் தான் இருக்கும். on their grave or on the obituary they will have this verse. எதற்காக இந்த வசனம் போடப்படுது? Why is this verse given out? குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, What it says is, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். before the evil days come they are taken away. அப்படியானால் மடிந்து போகுதல் என்றால் என்ன? So what does it mean to perish? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் மடிந்து போகுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. What is the difference between perish and taken away? ஒரு நீதிமான் மடிந்து போகிறார். One righteous man perishes. ஒரு நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். One righteous is taken away. இந்த வித்தியாசம் தெரியணும். We need to know the difference. நம்ம பொதுவா ஒரு ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப்குள்ள வந்துட்டோம். We have come into a routine Christian life. முந்தியெல்லாம் வந்துட்டு பெண்டிகாஸ்டல்காரங்க மற்ற கிறிஸ்தவங்களை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க. Before Pentecostals will look at other denominations and they will say அவங்கெல்லாம் பாரம்பரிய சபையார் அப்படிம்பாங்க. that they are all traditional churches. ஆக்சுவலா இது ஒரு பெண்டிகாஸ்டல் பாரம்பரியம் இங்க வந்திருக்கு இப்ப. But now there's something called Pentecostal tradition. பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு ஒரு பாரம்பரியம் வந்துருச்சு. There's a tradition for Pentecostal people ஒரு சர்ச்சுக்கு வரணும், to come to a church, கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும், to worship for a few minutes, கொஞ்ச நேரம் முடிஞ்ச அந்நிய பாஷை பேசணும், to speak in tongues for a few minutes, அப்புறம் கொஞ்ச நேரம் 3/4 மணி நேரம் செய்தி கேட்கணும், and to hear the word after a few minutes. புரியுதோ புரியலையோ கேட்கணும். Whether they understand or not, they listen. முடியும் போது ஒரு ஜெபம் பண்ணணும். When they finish, they pray. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னும் போது காணாம போயிடணும். And before they do the closing prayer, they will leave. இது வந்து பெண்டிகாஸ்டல் பாரம்பரியம். This is a tradition of the Pentecostal church. எப்படி நீங்க அவன பாரம்பரியம் சொல்றீங்களா, The same way how you look at the CSI church, அதே மாதிரி தான் இங்கேயும் பாரம்பரியம். there's also a tradition over here. இப்ப பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? What's the difference between coming to a Pentecostal church? வந்து போயிட்டு போகும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு? What is the changes within ourselves? நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது, When we were younger, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது when we used to go to the school, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. they used to ask us, what did you learn in school? எல்கேஜி யூகேஜி கிண்டர் கார்டன்ல போகும்போது When we were in reception or year 1, அப்ப போயிட்டு வந்தோம்னா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். and we will tell them what we learned. அது கிளாஸ் கூட கூட வேற ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் பாரு. And as you get older, you learn different things. நம்ம நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கும். Your knowledge will increase. அதே மாதிரி தான் ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது உங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வளர்ந்துருக்கணும். In the same way, when you go to the church, your spiritual knowledge should grow. 10 வருஷமா வந்துட்டு போய் ஒன்றும் வளரல. Coming 10 years and nothing has grown. ஒரு மாற்றமும் இல்ல. There's no change. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். How we were before 10 years is how we are now. அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்தோம்? So why do we attend the church? பாரம்பரிய சர்ச்சை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கல்லறைக்கு வந்தோம்பாங்க. If you ask the traditional church, they say we came to see the grave. அவங்க சொல்லுவாங்க அங்க போனாதான் கல்லறைக்கு இடம் கிடைக்கும். We say if you attend, there's a space for our grave. இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம்? What do we say here? கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்றோம். We say it in a more advanced இங்க way. போனா பரலோகத்துக்கு இடம் கிடைக்கும். Only then we'll have space in heaven. பட் கல்லறைக்கு இடம் கிடைக்கிறதுக்கு அவனாவது ஏதோ ரெடி பண்ணி வச்சான். But at least for the graveyard, there's a space for them prepared. சந்தா கிந்தாலாம் கட்டிடுவாங்க அங்க. And when there's a space, they will build a grave for them. No, not build it. They will pay the money for it. They pay the money to do that. ஆனா இங்க அது கூட கிடையாது. But over here, it's not even that. சும்மாவது வாயில பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். We just simply say, I'll go to heaven. நம்ம வீட்ல பசங்க சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? Our children say at home, டேய் என்னடா படிச்சிருக்கியா?
hey, did you learn? அதெல்லாம் படிச்சாச்சு. And they'll say, I learned everything. என்ன படிச்சிருக்கிற? What did you learn? அதெல்லாம் சூப்பரா மார்க் வரும். I will get a good mark. நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது, எப்படி வரும்னு மட்டும் பாருங்கப்பா. And they'll say, you don't need to ask, just wait and see. வரும்போது மார்க் வராது. And when it comes, the mark won't come. ஏன்டா மார்க் வரல? And if we ask, why does the mark not அதுக்கு come? ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, அதான் சூப்பரா இருக்கும். And the answer they give back is, எல்லாருமே ஃபெயிலும்பா. he'll say, everyone failed. உனக்கு ஏன்டா மார்க் வரலன்னா, If I ask, why did you not have passed? கிளாஸ் முழுக்க மார்க் கம்மி தான்பா. He said, the entire class got a low mark. அதே தான் இப்ப பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் இருக்கு. The same thing is in the Pentecostal churches. நீங்க ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல? Why are you not growing your spiritual life? ஒரு சர்ச்சும் சரியில்லை. Not even a single church is ஒரே right. போட்டாச்சு. And that itself is. So இப்ப நாம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துருக்கிறோம்? So how much should we have grown? சர்ச்சுக்கு வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? Do you need a reason to come to church? ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. There's only one reason. பட் உங்களுக்கு பல ரீசன் இருக்கு. But you may have many. ஒவ்வொருத்தருக்கும் வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு. Everyone has their own reasons. பட் உங்களுக்கு கொண்டு வந்தார்ல, அவருக்கு ஒரு ரீசன் தான் இருக்கு. But God who has brought you has one reason. அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போவதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கார். He has brought you here because he wants to take you to his place. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு சர்ச்சுக்கு கொண்டு வந்தாரு. And the church there to prepare you to go to that place. இப்போ நம்ம அந்த கான்செப்டே விட்டுட்டோம் பாருங்க. And we have let go of that concept now. சர்ச் வந்து blessing சென்டர் ஆயிடுச்சு. The church has become a circle of blessing. சர்ச் வந்து ஹீலிங் சென்டர் ஆயிடுச்சு. It has become a healing circle. சர்ச் வந்து டெலிவரன்ஸ் சென்டர் ஆயிடுச்சு. It has become a center for deliverance. ஆனா சர்ச் வந்து இப்போ கமர்ஷியல் சென்டர் ஆயிடுச்சு. It has become a commercial center. உண்மையிலே இது எதுவுமே கிடையாது. There's no truth. சர்ச் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் சென்டர். It has become a center for transformation. உங்களை பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திர இடம். A place where it prepares you to changes you for heaven. அப்ப மிச்சம் எல்லாம் எங்களுக்கு கிடையாதான்னு கேட்காதீங்க. And then மிச்சம்லாம் எங்களுக்கு இல்லையான்னு. so we'll say, what about the remaining? Do you not have it? அதெல்லாம் தானா வரும். It will all come on its own. அதெல்லாம் பேக்கேஜ்லயே இருக்கு. It's part of the package. நீங்க வந்தீங்கன்னா தானா blessing வரும். If you come, you will get the blessing for you. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். The true just man will receive the multiple blessing. நீங்க உண்மையா நல்ல வசனத்தை படிச்சீங்கன்னா டெலிவரன்ஸ் தானா வரும். If you read the word properly, you will receive the deliverance you நீங்க need. விசுவாசத்துல வளர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் தான் நடக்கும். If you grow in faith, you will receive the healing. பட் நீங்க வந்தது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக. But you won't be transformed. ஆனா இன்னைக்கு இல்ல. But that is not present. இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கற இடத்துக்கே விட்டுட்டோம். We have let go of that transformation. நான் ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றேன்னா, The reason why I say transform அது is பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். that's what it means to be taken up. எடுத்துக்கொள்ளப்படுகிறவங்க தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. The word taken up means those who are transformed. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். That is what God has called us for. இப்போ நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்கன்னா, So if righteous people are taken up, இது வருகையில போற ஜனங்க. this is people in the coming of Christ. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இருக்குது. If you read 1 Thessalonians chapter 4 verse 15 and 16. 16 and 17. 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு. And it says, for the Lord will descend from heavens with shout and the loud voice of and the trumpet of God, and the dead in Christ will rise first. Those who are alive shall remain and be caught up together with them in the clouds to meet the Lord in the air. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு இருக்கு இல்லையா? And it says that we who are caught up together. அந்தக்காக தான் நீங்க சர்ச்சுக்கு வரீங்க. That is why we come to church. அது எப்ப வேணாலும் நடக்கும். That will happen at any moment. இயேசு எப்ப வேணாலும் வருவார். For Jesus will come at any time. அந்த இன்சிடென்ட்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்றது தான் இப்ப வேலையே. And we need to make sure we are ready for that moment. அது வந்து நீங்க நினையாத நாளையில நடக்கும்னு வசனம் சொல்லுது. And it says it will come at a time you don't know. அப்படி போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேர் தான் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல். And those are there the righteous who will be taken up. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தான் நீங்க நானும் காத்திருக்கிறோம். And you and I are waiting for that moment to be taken up. அப்ப நீங்க நானும் அந்த நீதிமான் லிஸ்ட்ல இருக்கிறோமா? So are you and I in the list of the righteous? எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துல இருக்கிறோமா? Are we in the list of those who will be taken up? அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களா? Are you being prepared for that? நாம மத்த எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். We're being prepared for everything. இந்த காலத்துல வாழ்றதுக்கு தேவை எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். We're preparing to live on earth. அடுத்து பசங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். We're preparing for our children's future. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பேர பிள்ளைகள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி They வச்சிட்டாங்க. even prepare until their grandkids. அவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்குது. நீங்க ஹெவனுக்கு போறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா? So much preparation, but are you prepared to go to heaven? ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. Just keep one thing in mind. பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் இருக்கிறதுனால பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. You should not think just because we're in a Pentecostal church we'll get the first place in இந்த heaven. டினாமினேஷன்லாம் இங்க உருவாக்கப்பட்டது. The denominations were created or man-made. அது அசெம்பிளிஸ் ஆஃப் காட்,
like Assemblies of God அப்போஸ்தலிக் சபை, or Apostolic Church TPM, or TPM. அதெல்லாம் இவங்க உருவாக்குனது. It's all man-made. பரலோகத்துல ஒரு டினாமினேஷனும் கிடையாது. There's no denominations in heaven. அங்க போகும்போது எந்த டினாமினேஷனுக்கு இட ஒதுக்கீடும் கிடையாது. And there's no separations for each denomination. ரிசர்வேஷன்ஸ், அது இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன். சோ நமக்கு பரலோகத்துல இந்த மாதிரி டினாமினேஷனை பார்த்து உள்ள விட போறது இல்ல. So the heaven is not going to let us in through our denomination. பரலோகத்துல போகும்போது ரெண்டு சாட்சி தான் இருக்கு. There's only two witnesses. உண்மையும் உத்தமம் உள்ளவர்கள் உள்ள போலாம். Those who are true and just can enter. அக்கிரம செய்யக்காரங்க அப்படியே போயிடலாம். Those who are evil can leave. இப்போ நாம உண்மையும் உத்தமம் உள்ளவர்களா இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கடைறமாங்கிறது தான் கேள்வி. So today the question is, are we just and true to be taken up? திருப்பியும் சொல்றேன். I'm asking again. கிறிஸ்டியனா இருக்கிறதுனால போக முடியாது. Just because we're Christian we cannot go to heaven. பெந்தெகோஸ்தல் சர்ச்சில் இருக்கிறதுனால போக முடியாது. Just because we attend a Pentecostal church doesn't mean we can go to தசம heaven. காணிக்கை கொடுக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிராதீங்க. Just because we give tithes and offerings doesn't mean we go to நம்ம heaven. எல்லாரை விட யூதா தசம காணிக்கைலாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப Even more than us, the Jews would give the tithes and offerings even more perfectly. ஆனா அவனை பார்த்து அவன் அப்பாலே போன்ட்டார் ஆண்டவர். But the Lord said to them, get away from me. சோ அப்ப நான் போறதுக்கு என்ன செய்யணும்? So what should we do to be taken up? இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரே வேலை. இப்ப This is the work God has kept for us. அவங்க சொன்னாங்க இல்லையா, எசேக்கியேல் 38:7 ஆயத்தப்படுன்னு சொன்னாங்கல்ல. They said in Ezekiel 38:7 to be prepared. அந்த preparation எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் என்ன ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறேன்னு பார்க்கணும். We need to see what should I do to be prepared. இப்போ அந்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 2-3 மாடல் இருக்கு பைபிள்ல. There are a couple of models in the Bible that tell us how to be prepared. பட் இருக்குறதுல நான் ஒரே ஒரு மாடல் மட்டும் இப்ப பார்த்தறலாம். But let us look at one model now. ஏன்னா பைபிள்ல வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காரு. Because God has kept a solution for everything in the Bible. அத நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளவுதான். And we have to search and find it. நிறைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆண்டவர் மாடல் வச்சிருக்காரு. He has kept the solution for how we can be taken up. அதுல ஒரே ஒண்ணு மட்டும் இப்ப நம்ம பாப்போம், ஏன்னா அவ்வளவுதான் நேரம் இருக்கு. And let us only look at one model today. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல Turn to Genesis chapter 5. 21 முதல் 24 வரை ஒரு சம்பவம் இருக்கு. From 21 to 24 a situation takes place. இவன் தான் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன். This is the first man who was ever taken up. அவனுக்கு பேரு ஏனோக்குன்னு பேரு. His name is Enoch. ஏனோக்கு தான் முதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர். He was the first person to ever be taken up. இரண்டாவது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். And secondly it was Elijah. மூன்றாவது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Thirdly it was Jesus. நான்காவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். And fourthly the church will be taken அதற்கு up. பிறகு 2 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And then after that 2 witnesses will be taken up. அதற்கு பிறகு இரத்த சாட்சிகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Then the martyrs will be resurrected. கடைசியாக 1000 வருஷ அரசாட்சியில் உயிர்த்து அரசாளுவார்கள். And then after the millennium reign the people will be taken up. taken up இல்ல, அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி They will be transformed. சோ மொத்தம் ஒரு 7 வகையான எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. So there are 7 different ways of being taken up. அதுல ஒன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். We're going to look at one today. ஏன்னா நாம போகணும் பாருங்களேன். Because we need to go. திருப்பியும் சொல்றேன். I'm saying this once again. திருப்பி சொல்றேன், கோச்சிக்காதீங்க. Don't get angry if I repeat myself. எனக்கு திருப்பி சொல்லணும்னு தோணுது. I just feel like I need to repeat. கிறிஸ்டியனா இருக்கிறதுனால போக முடியாது. Just because we're Christian we cannot go. பெந்தெகோஸ்தல் சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால போயிட முடியாது. Just because we're a member of Pentecostal church we can't go. You must be prepared. We must be prepared. ஆயத்தப்பட்டா மட்டும் தான் போக முடியும். Only if we are prepared we can go. ஒரு இடத்துல கூட நீங்க சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா போவீங்கன்னு பைபிள்ல சொல்லப்படவே இல்ல. Bible has never stated just because you're a church member you can go to heaven. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் போவாங்கன்னு சொல்லல. It doesn't say those who are saved will also go to heaven. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு பைபிள்ல இருக்கு. Because the one who endures till the end will go, it's what Bible says. So இப்போ அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கடையிறதுக்கு என்ன செய்யணும்? So what should we do to be taken up? முதலாவதாக ஏனோக்கு செய்த சில காரியங்களை தான் பார்க்கணும். Let's look at a few things Enoch did. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 22, 23, 24 அது 4 வசனத்துல இருக்கு. It's in the 4 verses of Genesis chapter 5 verse 21 to 24. அதுல குறிப்பா வசனம் சொல்லுது. And the verse specifically says, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்னு இருக்கு. It says as Enoch walked with God and God took him. அப்ப அந்த இடத்துல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா walked with the God ன்னு இருக்கு. In English it says Enoch walked with God. ஆனா தமிழ்ல சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னு இருக்கு. But in the Bible, in Tamil version it says he was living with God. சஞ்சரித்துக், yes, perfect. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. There's a difference between walking and living. தேவனோட நடப்பது வேறு. Walking is one thing. தேவனோட கூட சஞ்சரிப்பது வேறு. Living is one thing. சஞ்சரிப்பது என்பது இன்னும் கொஞ்சம் நடக்கிறதை விட கொஞ்சம் மேலான காரியம். It's another step to walking. அப்படி அவர் இருக்கையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். It is while he was doing that he was taken up. சஞ்சரித்தல் என்றால் என்ன? What does it mean to be living? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். For example, நீங்க எல்லாமே
இந்தியால இருந்து இங்க வந்திருக்கீங்க. I assume many of you have come from India. ஒரு சிலர் வரும்போதே ஃபேமிலியா வந்திருப்பீங்க. Some people may come together with your families. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டுருப்பீங்க. Some people would have come on your own and then brought your families. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? There is differences, right? அதுல இப்ப நீங்க ஃபேமிலி அங்க இருக்கும்போது நீங்க இங்க இருக்கீங்க. And as you come as a family together, பிள்ளைங்க எல்லாம் அங்க இருக்காங்க. and your children are back home, நீங்க இங்க வந்துட்டீங்க. and you have come here, அவங்கள கூப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. until you bring them, there'll be something in your heart. அவங்கள கூப்பிடணும் தோணிட்டே இருக்கும்ல. You'll be an urge to bring them. அதற்கான ஒரு வேலை ஒன்னு பார்த்துட்டே இருப்பீங்கல்ல. And you'll be working to make sure you do that. என்ன வேலை பார்த்தாலும் இது ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும்ல ஒரு பக்கம். No matter what work you do, that will be in the back of your mind. வந்து சேர்ற வரைக்கும் உங்க இதயத்துல வந்து ஒரு சமாதானமே இருக்காது. Until your children come, your heart will not be at rest. இன்னும் சொல்ல போனா நீங்க வேலை பார்க்கறதே அவங்க கூப்பிடுறதுக்காக கூட இருக்கும். கொஞ்சம் பேர் அவங்க கூப்பிடுறதுக்கே இங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. And people will work to get the funds to bring them here. அத விசா எடுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. Whether it's to apply for visa or other things, formalities, they will work. இப்போ உங்க குடும்பம் உங்களோட இல்ல. And if your family is not with you, இப்போதான் கொஞ்சம் அந்த வீடியோ கால் வாட்ஸ்அப்ல வீடியோ கால்லாம் இருக்கு. and now we have video calls on WhatsApp. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது பாருங்க. 30 years back it wasn't like this. ஸ்கைப் வரதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே கிடையாது. Before Skype there was no such இப்போ thing. பார்க்க கூட முடியாது. And you cannot see them. எப்பயாவது கொஞ்சம் குரல் கேட்க முடியும். Sometimes you hear their voice. அப்பலாம் காலிங் கார்டு போட்டு பேசுவாங்க. And back then you'll put the calling card to speak to them. பார்க்க முடியாது. குரலையாவது கேட்கலாம். You can't see them but you can hear their voice. ஆனா இதயத்துல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும் பாருங்க. And a thought will be running in your heart. எப்போ அவங்க வருவாங்க? When will they come? எப்போ பிள்ளைகள் முகத்தை பாப்போம்? When can I see my kids' faces? எப்போ குடும்பத்துக்கு கொண்டு வருவோம்? When can I bring my family? அப்படின ஒரு தாட் ஓடும்ல. A thought will run in your mind. அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். That's what it means to be living. நான் முகமுகமா பார்க்கல. I haven't seen you face to face. அவங்க என் கூட இல்ல. They are not with me. ஆனா எப்பயாவது குரல் மட்டும் கேக்குறேன். But I will hear the voice sometimes. ஆனால் நான் தூர இருந்தாலும் அவங்களோட கூட நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். No matter how far away I am, I'm living with them. அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். That is what it means to be living. 24 hours அந்த தாட் ஓடிட்டே இருக்கு. That thought will be running at the back of your head for 24 hours. நீங்க ஒரு படி மேல போய் பாருங்க. And if you go a step above this and see, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. and before they fix a marriage, engagement னு சொல்வாங்க. before they do that you get engaged. அப்ப எங்கேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க டேட் எல்லாம். And they will choose a date. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கேப் விடுவாங்க. Back home they will leave a 3-month gap between the engagement and the marriage. எதுக்காக அப்படினா why they do that is இந்த ரெண்டு குடும்பமும் மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. Because for both families to get prepared for the wedding. இப்போ இவங்க பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. They have to prepare invitations and other things. மேபி இப்ப அப்படி இல்ல. Maybe that same doesn't apply. எல்லாம் வாட்ஸ்அப்லயே இன்விடேஷன் அனுப்பி விட்டுறாங்க. People send digital invitations online. அப்பலாம் வீடு தேடி போய் கொடுப்பாங்க. Back home they will send it to each and everyone's houses. அப்படி கொடுக்காட்டி கல்யாணத்துக்கே வர மாட்டாங்க. And if you don't go to their house they will not come to your wedding. So அதுக்கு தான் அந்த கேப். So that's why it's a 3-month gap. ஒருத்தர் எனக்கு அப்படிதான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாரு. That's how one person sent it to me in the WhatsApp. ஒரு இன்விடேஷன் அனுப்பி விட்டாரு. He sent me a digital invitation. பாஸ்டர் நேர்ல வர முடியல. And he said pastor I'm not able to attend in person. இன்விடேஷன் அனுப்பி இருக்கேன். So I'm sending you the invitation online. நீங்க கண்டிப்பா வரணும்னா. You should definitely come. நானும் திருப்பி ஒரு 2000 ரூபாய் போட்டோ ஒன்னு எடுத்து And then I took about a 2000 baht photo. அத நான் அவருக்கு திருப்பி அனுப்பி And I sent it to him. என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. I'm not able to attend. இந்த மொய்யை நீங்க வெச்சுக்கோங்க. You can keep it with yourself. நான் என்ன செய்யறது? What else should we do? அவர் என்ன முறையில இருக்காரோ அதே முறையில தான் நம்மளும் இருக்க முடியும். இப்ப We can only respond or reciprocate with what they are giving us. அவரை விட கொஞ்சம் பிஸியாவே இருக்கும் நம்ம. And we are a bit more busier than him. அப்படி ஒரு முறைலாம் இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. Back then that was the custom. சோ அந்த அவங்களுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் கேப் வச்சிருப்பாங்க. So they keep a 3-month to 6-month gap. இந்த கேப்ல மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்வாங்க? And during this gap what do the bride and groom do? இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க போன்ல. They'll be talking on the phone always. பேசுவாங்க. They'll talk for ages. பேச வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி முடிச்சிருவாங்க. They will talk about everything they need to before the marriage. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. After they get married there's nothing for them to talk about. முந்தியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்காது, போனே இருக்காது. Before they will not even have a chance to talk before the marriage. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிட்டே இருப்பாங்க. But after they get married they'll be talking. இப்போ முன்னாடியே பேசிறாங்க. But now they talk even before they get married. இப்போ யோசிச்சு பாருங்க. So think about it. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. They fix the date. ரெண்டு பேருக்கும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. All the preparations are done. ஆனா ஒரு தாட் ஓடும்ல. But a thought will be running. எப்ப திருமணம் ஆகும்? When will I get married? அவங்க பிளான் பண்ணதெல்லாம் எப்ப நடக்கும்? When will all these plans come? அங்க போலாம் இங்க போலாம் அப்படிலாம் இருக்கும்ல. We'll be thinking I want to go here and இது there. ஒரு மைண்ட்ல இருக்கே இல்ல. This will be running at the back of your head. அதுக்கு பேர் தான் சஞ்சரித்தல். This is what it means to be living. இப்போ தேவன் நம்மளை engage பண்ணியிருக்கிறார். So God has been engaged with us. பண்ணிட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். And he's gone to a far away place. அவர் திருப்பி வர போகிறார். And he's going to return. அவர் 24 மணி நேரம் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். And he's thinking about me 24/7. அதே மாதிரி நான் அவரை நினைச்சிட்டே இருக்கிறேனா? But am I thinking about him as well? அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சஞ்சரித்தல். To be thinking is
what we say is living. என்ன வேலை பார்த்தாலும் No matter what work you do, தேவனை பத்தின சிந்தனை ஒன்று மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். the thought of Christ should be running inside of you. ஒரு பாட்டோ, A song, ஒரு துதியோ, or a praise, அல்லது ஒரு தியானமோ, or a meditation, ஏதோ ஒண்ணு. anything. நமக்கு ஹெவனுக்குமான கனெக்ஷன் 24 hours இருக்கணும். The connection between us and heaven should always be active. அப்படி இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். That is what it means when it says living. இப்போ நாம தேவனோட சஞ்சரிக்கிறோமாங்கறத பாருங்க. So let us ask, are we living with God? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா, You come to church on a Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் உங்களுக்கும் தேவனுக்குமே கனெக்ஷன். Only when you come back to church the following Sunday, you restore your connection with நடுவுல God. 6 நாள் நமக்கும் தேவனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. The 6 days between, there's no connection with God. கேட்டு சொன்னா நம்ம சொல்ற ஒரே வார்த்தை we are very busy. And we always say an excuse is that we're busy. 3 வயசு பையன்ல இருந்து கடைசி சாகர வரைக்கும் அத்தனை பேர் சொல்ற ஒரே வார்த்தை இப்ப நான் ரொம்ப பிஸி. From a 3-year-old boy to an old person, they always say, I am busy. ஜெபம் பண்ணீங்களா? Did you pray? நேரமே இல்லைங்க. I don't have time. ரொம்ப பிஸி. I'm very busy. பைபிள் வாசிச்சீங்களா? Did you read the Bible? நேரமே இல்லைங்க. I don't have time. ரொம்ப பிஸி. I'm very busy. என்னதான் பண்றீங்க? So what are you doing that makes you so busy? நிறைய பேர் பாருங்க என்ன பிஸியா இருப்பாங்கன்னு. Do you know what many people are busy with? இந்த வாட்ஸ்அப்ல தள்ளிட்டே இருப்பான். They'll be scrolling through WhatsApp. அதுதான் அவனுடைய பயங்கரமான பிஸி. That is their busyness. அவனுடைய கையை பாருங்க இப்படி பண்ணிட்டே இருக்கும். If you look at their fingers, they're always scrolling. நைட் தூங்கும்போது பாருங்க போன் இருக்காது அவன் இப்படி பண்ணிட்டே இருப்பான். If they're sleeping, they won't have their phone, but their fingers will be scrolling. மியூசிக் டைரக்டர் மியூசிக் கண்டக்ட் பண்ற மாதிரி இப்படி கையை ஆடிட்டே தூங்குவான். Like a music director conducts music. ஏன்னா அவன் அவ்வளவு பிஸியா இருக்கான் தூக்கத்துலயும். Because they believe they're so busy in their sleep. சில ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு இப்போ பிஸி ஆயிட்டாங்க. Some people become busy to that extent. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கல்யாணம் ஆகி ஹனிமூன் போனாரு. One of my friends got married and went for a honeymoon. போயிட்டு வந்த அப்புறம் கேட்டேன். After he returned, I asked அவங்க him. வீட்டுக்கு போயிருந்தேன். I went to his house. எப்படிமா இருந்துச்சு ட்ரிப்னு கேட்டேன். I asked him, how was your trip? அவங்க வைஃப் சொன்னாங்க. His wife said. போகும்போது போனை தூக்கி காதுல வச்சாருனே. He said when we left, he took his phone with him. திரும்பி வர வரைக்கும் ஃபோன் தானே பேசிருக்கு. And till we came back, he was talking on அவர் the என்கிட்ட phone. பேசவே இல்லைன்னு. He did not even speak to me one bit. அந்த மாதிரி பிஸியா இருக்காங்க இப்ப. So that is how busy people are. ஆனா பாருங்க அதுல 90% வெட்டியா தான் இருக்கும். But 90% of that busyness is empty. 10% தான் அபிஷியலா இருக்கும். And only 10% is official. சில ஆட்கள்லாம் உட்கார்ந்து சும்மா பேசிட்டே இருக்காங்க. Some people will just waffle and ஒரு talk. தடவை வாட்ஸ்அப் எடுத்தா 20 நிமிஷம் ஆகுது திருப்பி கீழ வைக்கிறதுக்கு. If they take out WhatsApp, it takes about 20 minutes to put the phone down. வெளிய வரதுக்கு half an hour ஆகுது. It takes about half an hour to come out of Facebook. உங்களை வேணாம்னு சொல்லல. I'm not saying about you not to use அத விட that. ஒரு 5 நிமிஷமாவது அதிகமா ஜெபம் பண்ணனும். I'm saying at least pray 5 times more than that. உலகத்துக்கு கொடுக்கறத விட தேவனுக்கு அதிகமாக தான் கொடுக்க வேண்டும். Spend more time with God than what you spend with other நீங்கள் எதற்கு things. அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதோட தான் அதிகமா இருக்க முடியும். Whatever you spend with other things, you should spend more than that with God. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்கிறது. Because where your treasure is, that is where your heart will இன்னைக்கு be. போன்லயே ஒரு குரூப். There's a group that goes to the phone. இன்னொரு குரூப் யூடியூப்ல இருக்கு. Another group goes to YouTube. இன்னொரு குரூப் வீடியோ கேம்ஸ்ல இருக்கு. Another group goes to video games. இப்படி முழுக்க இருக்கீங்களா எப்ப தேவனோட கூட நீங்க சஞ்சரிப்பீங்க? So when you occupy your time like this, how can you live with God? அப்புறம் எப்படி வருகையில போறது? How do we be prepared for His அத coming? கேட்கும்போது இப்ப நீங்க எப்படி இந்த 3 நாள்ல நிறைய தடவை சொல்ல போறீங்க? So you'll say many things over the next 3 days. ஆண்டவர் வரும்போது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். That will be taken up when God comes. அது சும்மா சொன்னா போக முடியாது பாருங்க. But it's not enough to just say it. சிலர் சொல்வாங்க நீங்க க்ளைம் பண்ணுங்க கிடைக்குமா? Some people say if you claim it, you will receive நீங்க it. க்ளைம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. If you claim it, God will definitely give it to you. ஒருத்தர் அப்படிதான் உட்கார்ந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. There was a man who was putting his hand on top of a car. அந்த கார் மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு. அது இருக்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் இந்தியால. He was praying here for the car on the road. நான் கேட்டேன் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். And I asked him, what are you doing? இல்ல க்ளைம் பண்ணா கிடைக்கும். And he said, if I claim it, I'll receive it. நான் க்ளைம் பண்ற ஆண்டவர் அந்த காரை தருவாரு. And he said, if I claim it, then God will give this to me. நான் சொன்னேன் கொடுக்க மாட்டாரு. I said, he won't give it. நீ இப்படிதான் எப்பவுமே அவிசுவாசமா பேசுவே. And he says, you always speak in unbelief. கன்ஃபார்மா கொடுக்க மாட்டாருன்னு. And he said, for sure he won't give it. ஏன் அப்படி சொல்றேன்னு. And he said, why did you say that? அது இன்னொருத்தன் கார். அது எப்படி உனக்கு தருவாரு? I said, that's someone else's. How will he give it to you? அவன் தான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கானே. He's already bought that. நல்லவேளை அவன் வெறும் காரை மட்டும் விட்டுட்டு போனான். Luckily, he was only praying for that car. ஒருவேளை கடைக்கு போறேன்னு மனைவி பிள்ளைய உள்ள விட்டுருந்தாரு இவர் க்ளைம் பண்ணிட்டு இருக்காரு உட்கார்ந்து. What if his family was inside the car? He would have claimed them as well. இன்னைக்கு அப்படிதான் ஒரு குரூப் இருக்கு. So that is what a group is like today. க்ளைம் பண்ணா பரலோகத்துக்கு போயிரலாம். They believe if they claim whatever they want, they will get it. அப்படிலாம் போக முடியாது. You cannot go to heaven like that. preparation இல்லாம கன்ஃபார்மா போக முடியாது.
And you cannot go to heaven without preparation. எது ஒண்ணுமே ப்ரிப்பரேஷன் இல்லாம போக முடியாது. Without preparation, you cannot go anywhere. நீங்க வேணா கிளைம் பண்ணி பாருங்களேன். You can try claiming it. வீட்ல விருந்துக்கு ஆள் வராங்க. A guest comes to your house. நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. And you don't prepare anything ரூம்ல for them. உட்கார்ந்து கிளைம் பண்ணுங்க கையை உயர்த்தி. And just claim it in your room. வருகிறவங்களுக்கு சாப்பாடு வரும் சாப்பாடு வரும் சாப்பாடு வரும் வருமா? Just claim that the food will come, food will come, food will come. Will it come? அது எப்படி வரும்? How will it come? நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்ல. Because you need to prepare it, right? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது தானே. And faith without work is dead. ஃபெய்த் தேவை. Faith is needed. நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும்ல. You also need to do what you should நாம do. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போயிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். We think when we come to the church, we will immediately go to heaven. கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க Some people think நான் பாஸ்டர் வந்து அடக்காராதனை நடத்தினா கண்டிப்பா பரலோகத்துல சேர்த்துப்பாங்க. if I'm with the pastor, he will definitely take me to heaven. ஒரு அம்மா சொன்னாங்க, One lady பாஸ்டர் said, அடக்காராதனைக்கு நீங்க தான் வந்து நடத்தணும். the pastor said, oh, you need to come and conduct the funeral அப்பதான் ஆண்டவர் service. என்ன பரலோகத்துல சேர்த்துப்பாரு. Then only the Lord will take me to heaven. அடக்காராதனை நடத்தினா கல்லறையில தான் சேர்த்துப்பாங்க, பரலோகத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. If you take part in the funeral service, you'll only go to the graveyard. You won't go to heaven. பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க தான் ஆயத்தப்படணும். In order to go to heaven, you need to be prepared. அதுல ஃபர்ஸ்ட் you want to be walk with the God இருக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்ல சஞ்சரிக்க வேண்டும் என்று. In Tamil it says to live with God in order to go to நீங்க heaven. சஞ்சரிக்கிறீர்களா? Do you live with God? தேவனை பத்தி என்ன ஓடிட்டே இருக்கா? Do you have his thoughts running in your mind? என்னைக்காவது தேவனை பத்தி நீங்க வீக் டேஸ்ல யோசிக்கிறீங்களா? Have you ever thought about him during the week? நமக்கு ஆண்டவரை பத்தி யோசிக்கிறதுங்கிறது காலைல ஜெபம்ங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் இருக்கிறதுல ஒஸ்ட் நிலைமையில இருக்கு. இப்ப Currently the New Testament church is in its worst state. நம்ம அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். எத்தனை பேர் அதிகாலையில எஞ்சி ஜெபம் பண்றீங்க? How many of you wake up in the morning and pray? உங்க அதிகாலை எதுங்கிறது ஒண்ணு இருக்கு, அது வேற இருக்கு. And there is something that's your own morning. நம்ம பிள்ளைகளுடைய அதிகாலைங்கிறது 8 மணி. Our kids' morning time is 8 a.m. சிலருக்கு 7:30 மணி. Some people is 7:30. ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும். Because they have to go to school. அது எழுந்திருக்குது 7:20க்கு. And they wake up at 7:20. பல்லு வளர்க்குதா விளக்குலயே அப்படியே ஓடும் பாருங்க பஸ்ஸுக்கு. And they will just run for the bus. அந்த ஆட்டோல ஏத்தி விடணும், பஸ்ல ஏத்தி விடணும், போகணும். And they have to quickly catch the bus. அத அனுப்புறதுக்குள்ள நம்ம படுற பாடு பெரும்பாடு. And before we get that done, our own duties are even more bigger. அந்த பஸ்ல ஏறி போகும்போது அந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கணும் நீங்க. And when they get on the bus, you should see the mother's face. அந்த பிள்ளைங்க பஸ்ல போகும்போது When the kids get on the bus, அம்மா முகத்தை பாருங்க. look at the mother's face. ஒரு third world war finished வர மாதிரியே இருக்கும் அந்த அம்மாவுடைய முகம். It's like a third world war is finished and she's coming. அப்பாடா அப்படினு. Should be such relief. அந்த பையன் வந்து சொல்லுவான் நாளைக்கு எனக்கு லீவுன்னு சொல்லுவான். And the son will say, I've got to leave tomorrow. அம்மா முகத்தை நீங்க ஷாக்கா பார்க்கணும். You should see the shock on the mother's face. அந்த மாதிரி எதுக்குடா? And you say, why? ஏன் லீவ் விட்டாங்க? Why did they put leave? அவனுக்கு லீவ் விட்டா இந்த அம்மா கான்ட்ராக்ட் வந்துரும். If a son gets leave, the mother gets a heart attack. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹரிபரியில இருக்கிறோம் இப்ப. அப்போ நம்ம தேவனோட கூட சஞ்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's so important that we live with God. இல்லாம போக முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. It's the first quality we need to be taken up. அதாவது எப்பவுமே தேவனை பத்தின ஒரு சிந்தனை இருக்கணும். So we should always have the mind of Christ. நம்ம சொல்றோம்ல ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்றோம்ல. We say we're so busy. இப்போ தாவீது எடுத்துக்கோங்களேன். So if you look at David, அவர் என்ன சொல்றாரு? what he says is, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have kept the Lord always before me. நீங்க என்ன தாவீதை விட பிஸியா? Are you more busier than David? தாவீது வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா. David is the king of Israel. ஒரு நாட்டையே நடத்தணும்னா அவருக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. Imagine how much responsibilities he has as a king. ஜனங்களுக்கான தேவைகளை சந்திக்கணும். He has to meet the people's needs. யுத்தம் பண்ணணும். He has to fight. தாவீது காலத்துல பஞ்சம் வந்துருச்சு. There was famine during his reign. ஜனங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். He has to provide for his people. இவ்வளவு இருக்கு தாவீதுக்கு. He has so much burden on his shoulders. தவிர்த்து But putting these aside, தாவீதுக்கு நிறைய மனைவிகள். he had many wives. நமக்குலாம் ஒண்ணு வச்சுக்கிட்டு அவன் பாடு அனுபவிச்சிட்டு இருக்கான். We all have one wife and we struggle. இல்லையா? ஒரு மனைவி தான் இருக்கு. We all have one wife. அவன் சாமியார் ரேஞ்சில இருப்பான். And இல்ல செயின்ட். and they will all be like a saint. ஆமா, நான் ஒரு சிலர்லாம் மீட் பண்ணேன் பாப்பா. And I met a few people. அவங்க பாத்தீங்கன்னா அவரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும் அவர். And they look so innocent. அந்த அம்மாவே கேள்வி கேக்குறாங்க. And his wife will always be asking. அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்களே பதிலும் சொல்றாங்க. And before the husband answers, the wife will say something. இல்ல நேத்து பார்த்தேன் அதனால சொல்றேன். And I saw this yesterday, so I'm saying. எங்க பார்த்தேன்னு கேட்க கூடாது நீங்க என்ன. You shouldn't ask me where I saw நேத்து this. பார்த்தேன் அவ்வளவுதான். அதோட அது முடிச்சிரணும் பிராக்கெட்ல. இப்போ உங்க மண்டைய கொடையுது தானே யாரா இருக்கும்னு சொல்லி. And now you'll be thinking, who is that? அது அப்படியே இருக்கட்டும். Let it be like that. இன்னைக்கு அவனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மனைவிகள். So David had many wives. இது இல்லாம And not just
this. அவனுடைய ஃபேமிலி லைஃப பாருங்களேன். If you look in his family life, ஒரு பையன் அங்கவீனமா இருந்து இறந்து போயிட்டான். one of his sons passed away. இன்னொன்னு அப்சலோம் இவனையே கொல்றதுக்கு வகத்தை எடுத்து. His son Absalom came to kill him. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பையன் தன் சொந்த மகளையே நாசம் பண்ண இன்னொரு பையன். Another son tried to ruin his daughter. இவைகளுக்கு நடுவுல தான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். In the midst of all these difficulties, he says, I kept the Lord always before நமக்கு என்ன me. அவ்வளவு பிரச்சனையா இருக்கு? Do we have that many problems? ஒரு ஃபேமிலி தான் இருக்கு. We have one family. அதுல ஒரு குழந்தை மிஞ்சி போச்சுன்னா 2. We have 1 or 2 children. அப்படியே ரொம்ப ரேர் 3ங்கிறது. And we rarely have 3 or more kids. அதுவும் நல்ல பிள்ளைகளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு ஒரு அளவுக்கு. And God has given us good children. நீங்க நினைக்காதீங்க என் பிள்ளைய பத்தி சொல்லாது அது கூட வாழவே முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. Don't think, oh, it's not my kid. ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள். All kids He has given us are good children. வரும்போது நாங்க பஸ்ல பார்த்தோம் என்ன அழகா வசனம் சொல்லிட்டு வந்தாங்க. I was noticing on the coach how they were reading the verse. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He has given us good children. அப்புறம் என்ன நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தான் புரியல எனக்கு. So I don't understand why you're so busy. ஒரே வேலை தான். We have one work. ஒரு 9 மணிக்கு போய் 6-7 மணிக்கு வரீங்க. You go to 9 and return at 6. ரொட்டீன் ஜாப் தான். A routine job. இதுக்கு நடுவுல ஏன் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியல? In the midst of this, why can't we live with God? காரணம் என்னன்னா The reason is நமக்கு அப்படி இருக்கணும்னு தோணல. because we don't have that desire or நாம thought. இருக்கணும்னு நினைச்சா செய்வோம். If we want to do it, then we will do it. நாம பிரெஃபரன்ஸ் வேர்ல்டுக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்கல. We give our preference to the world and not to God. அதனால தான் சொல்றேன் வருகையில போகணும்னா நீங்க தேவனோட சஞ்சரிச்சா மட்டும் தான் முடியும். That is why I said if you want to go to heaven, you should live with God. நான் ஐடி முடிச்சிருக்கேன். I completed my நான் studies. மெடிக்கல் டிபார்ட்மென்ட்ல இருக்கேன். And I'm in the IT or medical department. நான் இன்ஜினியரா இருக்கேன். I'm an engineer. பிசினஸ்மேனா இருக்கேன். I'm a businessman. இதெல்லாம் சொல்லி பரலோகத்துக்குள்ள போக You முடியாது. cannot name these qualifications to go to heaven. இதெல்லாம் இங்க நாம தேடிக்கொண்டது. These are all earthly things. கர்த்தர் அனுமதித்தது. And God allowed these things. கர்த்தர்கிட்ட நம்ம வருகையில போகணும் அப்படின்னா முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தேவை அவரோடு கூட சஞ்சரிக்கிறான். But if we want to be taken in His coming, we need to live with Him. சங்கீதக்காரன் சொல்றான், King David said, நான் படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன்ங்கறான். even in my sleep I think of you. என் ஆத்மா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாக விழித்துக் கொள்ளுகிறது. My soul wakes up after a certain time. அதாவது அவன் தூங்குறானாமா. So while he is sleeping, அவன் ஆத்மா தூங்கவே இல்லையாமா. his soul is not asleep. நிறைய பரிசுத்தவான்களை பார்த்திருக்கீங்களா நீங்க? Have you seen many saints? நாங்க சில பரிசுத்தவான்களோட பழகி இருக்கோம். I've mingled with some saints. அவங்க கூட மினிஸ்ட்ரிக்கு போவோம். And I've ministered with them. நைட் படுத்து தூங்குவாங்க. And they'll be sleeping at night. டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. They'll be in the deepest sleep. திரும்பி படுக்கும்போது praise the Lord ஸ்தோத்திரம்பாங்க. And when you go, they'll be saying praise the Lord and thanks unto இந்த God. பக்கம் திரும்பி படும்போது அல்லேலூயாம்பாங்க. When they flip over to the other side, they'll say hallelujah. காலையில கேட்போம் அவங்கள. And I'll ask them in the morning, நைட் எல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்களே தூங்கலையான்னு கேட்போம். that you were praising God through the night, did you not sleep? அவங்க சொல்லுவாங்க, And they would இல்லையே reply, நல்லா தூங்கிட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதேம்பாங்க. no, I slept very well, I don't remember this. அது அர்த்தம் என்ன தெரியுமா? But do you know what the meaning is? அவர்கள் தூங்கினார்கள். They slept, அவர்கள் ஆத்மாவோ தூங்கவே இல்லை. their soul didn't sleep. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். This is what it means to live with God. சில ஆட்கள்லாம் பாருங்க குண்டு போட்ட கூட எந்திரிக்க மாட்டான். Some people won't even wake up if a bomb breaks. மறுநாள் காலையில நம்மள கேட்பாங்க, And they will ask, is there no one to wake us up? அப்படியா நடந்துச்சு? Or they will like, oh, is that what happened? எனக்கு தெரியவே தெரியாது. They will say, I was not aware. பக்கத்து வீட்டுல போலீஸ் வந்து 4 பேரை புடிச்சிட்டு போயிருக்கோம், ஊரே திரண்டிருக்கும். Even if the police comes to capture people, the whole place will அவங்களுக்கு not be ஒண்ணுமே aware. தெரியாது. They will not be aware anything took நான் place. யோசிச்சு பார்த்தேன் ஏன் வருகையில எக்காலம் ஊதுறாங்கன்னு. And I thought, why do they blow the trumpet at the coming? சாதாரணமா தட்டி கூப்பிடுறேன்னு சொல்லிருக்கலாம்ல. Why can't they just knock on the door? இவெல்லாம் தட்டி கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டான். Because if you knock on the door, no one will wake up. காதுல ட்ரம்பட்டை வச்சு பும்முன்னு ஊதுனா தான் எந்திரிப்பான் போல இருக்கு. Only if you blow the trumpet, people will wake up. அதுக்கு தான் ஆண்டவர் எக்காலம் ஊதுறாரு. That is why it says the trumpets will be blown. நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கு. That's what I personally சில think. ஆட்கள் அப்படி தூங்குறாங்க. Some people say that. நான் நித்திரை கொண்டாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது. Though I sleep, my soul is awake. நாம ஸ்பிரிச்சுவலி வாழணும் பூமியில. We have to live spiritually on earth, ரிலிஜியஸா வாழக்கூடாது. not religiously. இப்போ நாம ரிலிஜியஸ் பீப்புள். So right now we are religious நாமெல்லாம் people, கிறிஸ்டியன். that we are Christian. நாங்க குட் ஷெப்பர்ட் சர்ச்ல மெம்பர். We are a member of this church. அப்படின்றது வந்து ரிலிஜியஸ். That is a religious thinking. நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன்ங்கிறது பாருங்களா அதுதான் ஸ்பிரிச்சுவல். But saying I'm living with God, that is a spiritual We life. don't want to be a religious person. We want to be a spiritual person. நாம் ஒரு மத ரீதியான மக்களாக இருக்க வேண்டியதில்லை. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். We should not be a religious people, we should be spiritual people. முதலாவது ஏனோக்குள்ள இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். One positive thing about Enoch is that he lived with God. இரண்டாவது ஏனோக்கிட்ட இருந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் A second important thing is யூதாவின் புத்தகம் 14:15 சொல்லுகிறது. Jude chapter 12 verse Jude chapter
14 and 15. There is no chapters. Jude Chapter 14 1, and verse 15. 14 to 15. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்கு ஒரு காரியம் செய்யறான்னு வசனம் சொல்லுது. So over here, Enoch does one thing. அதுல என்ன செய்யறான்னு பாருங்க. What he does here is, அந்த இடத்துல வசனம் சொல்லுது, the Bible says, தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. he said, behold, the Lord comes with 10,000s of his saints. இல்ல அவன் முன்னறிவித்தான். அடுத்து 15. Verse 15. He, வாசிங்க. okay. Now Enoch from the seventh Adam prophesied about these men, also saying, behold, the Lord prophesied about இருக்கு இல்லையா, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் இருக்கு அந்த இடத்துல. says he prophesied. தமிழ்ல முன்னறிவித்தான் இருக்கு. But in Tamil it says he foretold. அப்ப என்ன சொன்னா அப்படினா, so what he said is, தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொன்னார். the Lord is coming to judge the world. இது அவனுக்கு தெரிய வந்துச்சு. And he came to know this. எப்ப தெரிய வந்துச்சு? When did he come to know this? ஆதியாகமம் 5:21-22ல வாசிக்கும்போது, when you read Genesis chapter 5:21 and 22. 21 and 22. அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். He has a son. அந்த பையனுக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான். He names his son. அந்த பேர் வந்து மெத்துசலா என்பதாகும். Methuselah. மெத்துசலானா என்ன அர்த்தம் தெரியுமா? The meaning of the name Methuselah is the man of judgment ன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு அர்த்தம். It means the man of judgment. அதாவது மெத்துசலா பிறக்கும்போது, when he named his son Methuselah, கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். the Lord revealed something to him. இந்த பையன் எப்ப சாகுறானோ, when the son dies, அன்னைக்கு உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னார். that's when the world will die. உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். those who read the Bible will know. பைபிள்லயே அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷன் வந்து மெத்துசலா தான். Methuselah is the one who lived for the longest on earth. 969 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறான். about 969 years. இப்போ அந்த மெத்துசலாக்கு பிறந்த உடனே கர்த்தர் சொல்லிட்டார். And when Lord said this to him when Methuselah was born, இவன் எப்ப சாகுறானோ அன்னைக்கு உலகம் அழியும். when Methuselah dies, the world will die. நீங்க அப்புறமா கணக்கு பாத்துக்கோங்க. And you can calculate later. மெத்துசலா செத்த வருஷமோ, on the year Methuselah died, ஜலப்பிரளயம் வந்து பூமி நோவா காலத்துல அழிஞ்ச வருஷமோ ஒரே வருஷம். and the year the flood that came during the days of Noah is the same year. அப்போ இந்த லாங் இயர்ஸ் அவன் உலகத்துல உயிரோட இருக்கான். So he was on earth for this many years. இப்போ ஏனோக்குக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. So Enoch realized one thing. பையன் செத்தா உலகம் அழிஞ்சிச்சு. His son died, the world died. ஆனா பையன் எப்ப சாவான்னு நமக்கு தெரியாது. But he doesn't know when his son will die. என்னைக்கு செத்தாலும் அன்னைக்கு உலகம் அழிஞ்சிச்சு. But from when his son died, the world died. அதுக்கு அப்புறம் 300 வருஷம் ஏனோக்கு உயிரோட இருக்கார். And then Enoch was alive for 300 years. 300 வருஷமும் ஏனோக்கு ஒரு காரியத்தை செய்தார். And for all 300 years Enoch did one thing. ஃபர்ஸ்ட் தேவனோடு சஞ்சரிச்சார். First he walked with his ரெண்டாவது, secondly, தனக்கு தெரிந்ததான அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போய் அறிவித்தார். he shared the gospel to those who did not know. இது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான This காரியம். is the second important thing you should do to be taken up. உங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். You being prepared for the kingdom of heaven is first இரண்டாவது part. மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்வது. Secondly, you should do is to share the news to those who don't know. இப்போ நீங்க எல்லாம் சொல்வீங்கல்ல, So you will all say now, ஏன் யூகே வந்தோம்? why did we come to UK? உங்க அத்தனை பேருக்கு ஒரு ரீசன் இருக்குது. There's a reason why you're here. ஏன் யூகே வந்தீங்க அப்படின்னு. Why you're in this country. அது கொண்டு வந்ததுக்கு எனக்கு வேலை கிடைச்சது, அது பண்ணுச்சு, இது பண்ணுச்சு, அது மனைவி வந்தாங்க, கணவர் வந்தாரு. We have so many reasons. We have different reasons like work and all because our spouses were in this country and so on. ஆனா நான் சொல்லட்டுமா? But shall I say one thing? நீங்க எல்லாம் யூகே ஏன் வந்தீங்கன்னு சொல்லி. Shall I say why you came to UK? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, for about 200 years back, இங்க இருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு வந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லுச்சு. a great multitude of people from here went to India to preach the gospel. ஆயிரக்கணக்கான மிஷனரிஸ் வந்தாங்க, யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. About 1,000 missionaries came from Europe to India. இப்போ now ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது. and over 1,000 missionaries have come from back home like you. அதுதான் ஹெவனுடைய பர்பஸ். That is the heavenly purpose. நீங்க வந்த பர்பஸையே ஆண்டவர்ட்ட முதல்ல கேட்கல. He did not ask for the purpose to why you came. ஏன் இங்க வந்தீங்க? Why did you come? சம்பாதிக்கிறதுக்கு வந்தோம். To earn a living. ஏன் இந்தியால இருந்தா சம்பாதிக்க முடியாதா? Why can't you earn a living in India? உங்களை விட இந்தியால அதிகமா சம்பாதிக்கிறவங்க இல்லையா? Do you think India will not give you more than UK? அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டாந்து இந்த 9 டிகிரி 10 டிகிரில குளிருக்கு நடுவுல வெடவெடன்னு சம்பாதிக்க வச்சாரா? Do you think that's why God brought you to such a weather in this country to earn? நல்ல கிளைமேட்ல உட்கார வச்சு ஆண்டவர் உங்களை சம்பாதிக்க வச்சிருக்கலாம்ல. He could have made you earn a living in such a good climate. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணாருன்னா எந்த நாட்டுல வச்சு வேணாலும் ஆசீர்வதிப்பார். When God has planned to bless you, He will bless you one way or another. எருசலேம்லயும் வச்சு ஆசீர்வதிப்பார். He could have even blessed you in Jerusalem, பாபிலோன்ல வச்சு ஆசீர்வதிப்பார், or in Babylon, எகிப்துல வச்சு or ஆசீர்வதிப்பார், in Egypt. அவர் எங்க வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். It could be anywhere He chooses. ஆசீர்வதிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு
ஆசீர்வதிக்க வரல. So he didn't come here to bless you. நீங்க இங்க வந்தா இவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் தான் கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இங்க. Lord, so you will be a blessing to people in this country. இப்போ நீங்க அதை மறந்துட்டீங்க. And you have forgotten about that. இப்போ தோமா ஏன் அங்க வந்தாரு? Why did Thomas come there? இந்தியாவுக்கு வந்தாரு. Why did he come to India? ஆண்டவர் சொன்னாருன்னு வந்தாரு. He came there because God told him to. வந்த தோமா என்ன பண்ணிருக்கலாம்? What could he have done? அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி He could have married an Indian person. அங்க ஒரு வீடு கட்டி He could have built a house. அவர் செட்டில் ஆகி He could have been settled. அங்கேயே செத்து போயிருக்கலாம். He could have died. இது இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறத சொல்றேன். I'm saying what you are doing over ஆனா there. தோமா அதை செய்யல. But that's not what Thomas அவர் did. எதுக்கு ஆண்டவர் அங்க கொண்டு வந்தாருங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. He understood why God brought him there. அவர் கொண்டு வந்த காஸ்பல் அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. And he shared the gospel God gave. உலகத்திலேயே முதல்ல காஸ்பல் போன ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நாட்டுல இந்தியாவா வந்து சேர்ந்துருச்சு. And India was one of the first countries where the gospel was preached. விவேகானந்தர் புக்ல இருக்குது. And it's in the book of முதலாம் நூற்றாண்டிலே 30 லட்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. And in one of the first centuries there were over 30,000 people accepted Christ. 30 lakhs. 30 lakhs. அந்த அளவுக்கு அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சார். And that is how many people he brought into Christ. இப்போ உங்களை கூட்டி வந்திருக்கிறார். He has brought you here now. ஒரு கூட்டத்துக்கு அந்த மைண்டே கிடையாது. And no one has this mindset. இங்க வந்து ஒரு வீடு வாங்கியாச்சு. We have bought a house. ஒரு கார் வாங்கியாச்சு. We have bought a car. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. Got a good job. மனைவிக்கு வேலை கிடைச்சிருச்சு. Our wife is employed. வேலை முடிஞ்சுச்சு. And our work is done. அதுக்கு அப்புறம் பசங்களை படிக்க வச்சு Our kids are studying. கல்யாணம் பண்ண வச்சு We need to get them married. அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து We need to get them a அவங்களுக்கு ஒரு job. வீடு வாங்கி கொடுத்து We need to buy them a house. இவ்வளவுதான். This is a short distance. இத செய்யணும்னா இது இந்தியாவிலே உங்களை இத வச்சு ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். If this was your plan, he could have done this in India for you. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஏன் உங்களுக்கு கொடுத்தார்? Why did God give you this opportunity that many didn't receive? ஏன் எத்தனையோ பேருக்கு தெரியாத சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தார்? Why did he give you the salvation that not many people know? எத்தனையோ ஞானவான்களுக்கு மறைத்ததை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். Why did he reveal things to you that many wise people don't know? அப்ப கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. So there's a purpose to why he brought you here. இப்போ நீங்க அந்த முகாந்தரத்தையே மறந்துட்டீங்க. And you have forgotten that purpose. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. So preaching the gospel is your responsibility. உங்க லைஃப்ல ஆப்ஷன் கிடையாது அது. And it's not an option in your life. நிறைய பேர் சொல்வாங்க ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இல்லைம்பாங்க. Some people will say I don't have a calling for ministry. சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைப்பு தேவையே கிடையாது. You don't need a calling to preach the gospel. அது உங்க ரட்சிப்புல ஒரு பார்ட். It is one part of your salvation. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. You say that you are saved. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டா So if you are saved, உங்க ஆத்மாக்குள்ள ஒரு சுபாவம் உண்டு. your soul would have a character. அந்த சுபாவம் வந்து உங்க ஆத்மாவுக்கு எப்பவுமே உண்டு. Your soul will always have these characteristics. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். For example, நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பாத்தீங்கன்னா if you see something good, யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது இல்ல? you will have a desire to say that to அது ஒரு நல்ல someone. பொருள் வாங்கினா கூட If you buy something good, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது இல்ல? or something good happens to you, you want to share it with someone. நான் காஸ்பல் பத்தி சொல்லல. I'm not talking about the gospel. பொதுவாவே சொல்றேன். I'm talking about generically. அதுதான் உங்க ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடியதான சுபாவம். That is the characteristics of your soul. அது ஆண்டவரே கொடுத்து வச்சிருக்காரு. That God has already given you. அது இன்பில்ட் பண்ணிருக்காரு. He has built that within நீங்க you. ஒரு காரை சீப்பா வாங்குனீங்கன்னா நல்ல காரை வாங்குனீங்கன்னா For example, if you buy a good quality car for a low உடனே உங்க price, ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்கல்ல, you'll immediately tell your இங்க friend இப்படி ஒரு சீப்பா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, that I got it for a cheap price. அது வந்து உங்க சோல் ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆக்டிவிட்டி சுபாவம் அது. That is the characteristic of your soul. காஸ்பல் உங்களுக்குள்ள வந்த உடனே When the gospel comes inside of you, யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். no one needs to tell you. உங்க ஆத்மாவே அடுத்தவங்களுக்கு போய் Your சொல்லும். soul will automatically share that with someone else. அப்படி சொல்ல செஞ்சாதான் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். And only when you do that, that shows you truly have been நான் saved. சர்ச்சுக்கு வந்தேன். I came to church. என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தேன். I brought my family. நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு போறோம். We attend church as a family. அப்படின்னு சொன்னா If you say that, உங்க ரட்சிப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. there's an issue in your salvation. சிலர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? Some people say, நான் பாட்டுன்னு சர்ச்சுக்கு வருவேன். I come to church on my own. பின்னாடி உட்காருவேன். I sit at the back. ஆராதனை முடியும் போது எந்திரிச்சு போயிடுவேன். When the worship ends, I leave. நான் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. They don't know when I come and when I leave. நான் பாட்டுன்னு உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். I mind my own business. அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா? There's a group of people who do that. இவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? Who do you think these people are? தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத கூட்டம்.
They are useless people to God. நான் அப்படியே நேரடியா தான் சொல்றேன். And that's how I say it straightforwardly. இந்த மாதிரி உங்க வீட்ல நீங்க சொல்லி பாருங்களேன். Try saying this to people at your house. நான் வீட்டுக்கு வரதே என் மனைவிக்கு தெரியவே தெரியாது. My wife doesn't even know I come home. எல்லாரும் தூங்கின பிறகு வருவேன். I come when everyone is asleep. தூங்கறதுக்கு முன்னாடி எழுந்து போயிடுவேன். And I will leave before they all wake up. அடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க தானே. And the next person will ask you. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுக்கு நீ வர? So why did you go home? நீங்க நம்ம அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நம்மளால அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. Going home you need to be useful to that place. நம்ம இன்வால்வ் ஆகணும்ல. You need to be involved in that அதே மாதிரி place. சர்ச்சுக்குள்ள வரீங்கன்னா In the same way when you go to நீங்க church கண்டிப்பாக ஊழியத்தில் இன்வால்வ் ஆகியே ஆகணும். you need to be involved in ministry. யாரோ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லித்தான் ஆகணும். You have to share the gospel to someone. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது When you go to heaven இந்த பூமியில இருந்து எதையும் கொண்டு போக போறது இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். you already know you're not bringing anything from earth into heaven. மரணம் முந்தினாலும் சரி, Even if you die, அல்லது வருகை முந்தினாலும் சரி, even if it's before the coming, எது வந்தாலும் நான் இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக போறது இல்ல. no matter what it is, you will not take anything from here into ஆனா heaven. நிச்சயமாக நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களை கொண்டு போக போறோம். But definitely the souls that you harvested for him, you will bring பூமியில it. இருந்து நீங்க கொண்டு போக போற ஒரே ஒரு பொருள் இருக்குதுன்னா நீங்க சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும்தான். It's only the souls you harvest for his kingdom you will bring with you. நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல, You may have also seen பெட்டியில வைக்கும்போது when உங்களை காஃபின் பாக்ஸ்ல when வைக்கும்போது you're in the coffin box, உங்களை இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. they will remove everything from you. ஒரு செட் ஆஃப் Dress போட்டு விட்டுருப்பாங்க. You will put some clothes on. மத்தபடி எதையும் அனுப்ப போறது இல்ல. Other than that, nothing else will be there. நீங்க எழுந்திருச்சு கேட்க போறதும் இல்ல. And you won't even ask them, என்னுடைய ஃபேவரட் ஸ்கார்ஃப் இருக்கிறது கொஞ்சம் கொடுத்துருங்க. can you please bring my favorite scarf? என்னுடைய போனை கொடுத்துருங்க, நான் போகும்போது பேசிட்டே போறேன். எதையும் நீங்க கேட்க போறது இல்ல. You can't ask them to give your phone ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவான். because everything will be taken away from you. நாம இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச் கூப்பிட்டோம்னா When we go to the Pentecostal church, சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? have you heard some people ஐயோ அங்க say, போனா நகை போடக்கூடாது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. they will say, oh, if you go there, they will say you can't wear gold, நான் you can't அப்படிலாம் wear சொல்றது this. இல்ல ஆக்சுவலா. And I don't say that. அது அவங்களுடைய பிரதிஷ்டை. That's upon people's own personal preference. ஆனா உண்மை என்ன தெரியுமா? But the truth is, நீங்க பெட்டியில போகும்போது பெண்டிகாஸ்டலா தான் போவீங்க. when you die and you're buried in the coffin, அவன் you'll be like a கன்ஃபார்மா எடுத்துருவான் Pentecostal. எல்லாத்தையும். He will definitely take everything from நீங்க you. எழுந்திருச்சு கேட்க போறதும் இல்ல இப்ப. And you're not going to wake up and ask for it back. ஐயோ நான் எனக்கு அந்த சிவப்பு கல் வச்ச கம்மல போட்டு அனுப்புங்கன்னு கேட்க போறதும் இல்ல நீங்க. You're not going to ask for your red earrings. சோ அதனால ஒண்ணு முடிவு பண்ணீங்க. So make a decision. உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். The people over here would know. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம சிட்டிசன் ஆக போறோம்னா When you're going to become a citizen of another country, கூடுமான வரைக்கும் அங்க இருக்கிறதெல்லாம் வித்துருவோம். we will try to sell off whatever we have in our own country. எல்லாத்தையும் இந்த ஊர் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். We try to convert all of our funds into the new currency. நீங்க பவுண்டுக்கு மாத்திடுவீங்க தானே? You will transfer from அதாவது நான் திரும்பி அங்க pounds. இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு முடிவெடுத்தீங்கன்னா When you make the decision, you will never come back to India. அப்ப நமக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டு மாத்தி இந்த ஊருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்ல. And you will convert all your money into this currency. அதே மாதிரி In the exact same நீங்க way, ஹெவனுக்கு போக போறீங்கன்னா when you're going to heaven, அந்த ஊர் கரன்சிக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். you have to convert everything to the currency of heaven. அத கன்வெர்ட் பண்றதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. And there's only one thing to do. இங்க இருக்கிற எல்லாத்தையும் சோல்ஸா கன்வெர்ட் பண்ணணும் நீங்க. You have to convert them into souls. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. That is what the Lord அழிந்து says. போகிற பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு. He says to harvest your friends as these perishable souls. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கீங்க பாருங்க. How many souls have you harvested? அவ்வளவுதான் ஹெவன்ல உங்களுக்கு இருக்கும். That is what you will have in heaven. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது. That is what God has said. ஆண்டவர் உங்க நம்ம கிட்ட கேட்டது அது ஒண்ணு மட்டும் தான் கேட்டாரு. That is the only thing He has asked from இன்னும் us. சொல்ல போனா ஹெவன்ல எல்லாமே ஆண்டவருக்கு இருக்கு. And next you see God has everything in heaven. அவர் இல்லாம நம்ம கிட்ட ஒண்ணு கேட்டாருன்னா ஆத்துமாக்களை கொண்டு வாங்கன்னு தான் கேட்டாரு. And He's only asked us to bring the souls. ஏனோக்கு எந்த சர்ச்சும் இல்ல. Enoch did not have any church. எந்த பாஸ்டரும் இல்ல. He didn't have any pastors. எந்த பைபிள் காலேஜும் இல்ல. He didn't have any Bible அவருக்கு colleges. சத்தியம் தெரிஞ்சது. But he knew the truth. உடனடியாக போய் ஜனங்களுக்கு முன்னறிவித்தான்னு வசனம். And Bible says he shared the news with others. இப்ப நோவா கிட்ட சொன்னாரு. So he says to Noah, ஜலப்பிரளயம் வரப்போகுது. the flood is going to come. உலகம் அழிய போகுது. The world will நோவா die. என்ன பண்ணாரு? What did Noah do? ஒரு பக்கம் பேழையை கட்டினாரு. He built the ark. இன்னொரு பக்கம் அவர் போய் நீதியை பிரசங்கித்தார்னு On the other வசனம். side, the Bible says he preached righteousness. அந்த யாருக்கு நோவாக்கு யார் சொன்னா ப்ரீச் பண்ண சொல்லி? Who told Noah to preach? யாருமே சொல்லல. No one told him. இப்ப பவுல் பாருங்க. If you look at Paul, கண்ணு இதாயிடுது. he's blind. ஆண்டவர் கியூர் பண்றாரு. And God cures his blindness. உடனே வசனம் சொல்லும். And Bible says அவன் பலப்பட்ட உடனே
புறப்பட்டு போய் The second he was strengthened, he went out கிறிஸ்து இயேசுவே தேவன் என்று அறிவிக்க தொடங்கினான். and preached that Jesus Christ is God. யாரும் அவனுக்கு சொல்லல. No one told him. காஸ்பல் அறிவிக்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. There was no reason for others to tell him to preach the உங்களுக்கு gospel. ஒரு நன்மை நடந்திருக்கிறது. If some good thing happens to you, அந்த நன்மையை சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை. it is your duty to preach the gospel. உங்களுடைய கடமை. It is your responsibility. இன்னொரு விஷயம் இருக்கு. Another thing, சொல்லாவிட்டால் if you do not say, ஐயோ என்று வசனம் சொல்லுது. oh woe unto him, the Bible says. நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்த வரும்போது We were talking before we arrived ஒரு 77 வயசு ஊழியக்காரரை பத்தி பேசிட்டு இருந்தோம். around a 77-year-old minister. அவர் என்ன பண்ணாராம்? What he did was, சத்தியத்தை கேட்டாராம். he heard the word, 77 வயசுல அவர் சத்தியத்தை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு விட்டுருக்கலாம். and at 77 years he could have heard it and let go of it. அவர் என்ன பண்ணாராம்? What he did was, கேட்டதை ஜனங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாராம். he forwarded what he heard. அவங்களுக்கு சொன்னாராம். He said it to them. இப்படி ஒரு சத்தியம் இருக்கு கேளுங்கன்னு சொன்னாராம். He shared with them that there is a truth. யார் அவர்கிட்ட கேட்க போறாங்க? Who is going to ask? இந்த வயசுல நீங்க ஏன் செய்யலன்னு யாராவது அவர் கேட்க போறாங்களா? Would anyone ask at the age of 77 அதான் why வசனம் did you சொல்லுது, do that? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு That's இருக்கு. why the Bible says the love of Christ, it pushes me and it நீங்கள் urges me. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் If you are truly saved, நீங்கள் இரண்டாவது செய்ய வேண்டியது சுவிசேஷம் the அறிவித்தல். second thing you should do is preach the gospel. நான் ரட்சிக்கப்பட்டேன், I've been saved. நான் நல்ல நிலைமையில இருக்கேன், I am in a good position. நான் பாட்டு போவேன் வருவேன், I will go and come. ஆண்டவர் வந்தா நான் போவேன் அப்படின்னா And if God comes, I will go. நீங்கள் வெறும் கையாய் போவீர்கள். Then you will go empty-handed. ஆண்டவர் கேட்பாரு, The Lord will ask உங்ககிட்ட you, 2 தாலந்து கொடுத்தனே, I gave you 2 talents. நீ அதை எத்தனையா மாத்துனேன்னு கேட்பாரு. What did you do with that? இல்ல ஆண்டவரே, You will say, no, Lord. நீ என்கிட்ட கொடுத்தத நான் மட்டும் பத்திரமா பரலோகத்துக்கு வந்துட்டேன்னா, You said, I kept what you have given and I have come to heaven. ஆண்டவர் சொல்லுவார் அக்கிரம செய்கைக்காரனே என்பார். Then the Lord will call you an evildoer. ஆண்டவரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? How great of a privilege it is to share about Christ to others. அப்படி சொல்றதே ஒரு ஆசீர்வாதங்க. Saying itself is a blessing. நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you ever seen someone being saved when you share the news with them? அந்த நேரத்துல உங்க ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷமே கிடையாது. And nothing can be matched to the joy of salvation. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறத பார்க்குற சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். You should see the joy you have when a soul is saved. அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு. And that is what the Lord expects from you. ஏனோக்கு செய்த இரண்டாவது மிக முக்கியமான காரியம், That is a second important thing Enoch தனக்கு did. தெரிந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போய் முன்னறிவித்தார். He shared the word that he with other people. கடைசியாக Finally, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Enoch was taken up. ஆனால் ஒரே ஒரு சோகமான சம்பவம் அதுல இருக்கு. But one sad event. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். Let me say that before I end. நல்லா கவனிங்க. Listen carefully. ஏனோக்கு இந்த அளவுக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு, In order for Enoch to live with God அநேகர சுவிசேஷம் சொல்றதுக்கு and to share the gospel, காரணமா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, who was the cause? அவனுடைய பையன் மெத்துசலா தான். His son Methuselah. ஏன்னா வசனம் சொல்லுது, Because Bible says, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் after Enoch had Methuselah, தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரிச்சு கொண்டிருந்தான். he lived with God for 300 years. அப்போ மெத்துசலா தான் தேவனோட சஞ்சரிப்பதுக்கே காரணம். So Methuselah was the reason and the cause for him to live with God. அதற்கு பிறகு ஏனோக்கு 300 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணிருக்காரு. And after that he spent 300 years in ministry. அந்த 300 வருஷமும் மெத்துசலா ஏனோக்குடைய மினிஸ்ட்ரியை பார்த்திருக்கிறார். And in those 300 years Methuselah saw his father's ministry. ஆனால் But மெத்துசலா அந்த மினிஸ்ட்ரியை செய்யவில்லை. Methuselah did not do that ministry. நல்லா கவனிச்சு பாருங்க. Pay attention. மெத்துசலாவுடைய பையன் பேர் லாமேக். Methuselah's son's name is Lamech. அவன் கர்த்தரை பத்தி சொல்லுவான். He will share about God. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார்னு சொல்லுவான். And he says God will give me rest. அந்த லாமேக்குடைய பையன் தான் நோவா. And Lamech's son is Noah. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். And Bible says Noah walked with God. கர்த்தர் நோவாவோடு கூட பேசினார்னு இருக்கும். Bible says God spoke with அந்த Noah. 7th ஜெனரேஷன்ல இருந்து 10th ஜெனரேஷன் வரைக்கும் From the 7th to the 10th generation, தேவன் பேசாத ஒரு ஆள் யாருன்னா அந்த மெத்துசலா it மட்டும்தான். was only with Methuselah whom God did not speak with. ஏன்? Why? ஏன் ஏனோக்குடைய பையன் ஆண்டவர்கிட்ட இல்ல? Why did he not speak with Enoch's son? அவன் தேவனோட சஞ்சரிக்கல. He did not walk with God. யாருக்கும் சுவிசேஷம் சொல்லல. He did not preach the gospel. நோவா பேழையை கட்டுறாரு. Noah builds the ark. நோவா பேழை கட்டும்போது When he builds the ark, மெத்துசலாக்கு 869 வயசு. Methuselah is about 869. 869 years அதாவது old. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறார் நோவா.
So it's about 100 years before he dies, Noah prepares. மெத்துசலாவுக்கு நல்லா தெரியுது And Methuselah knows this. நம்ம அப்பா என்ன பிரசங்கம் பண்ணாரோ What my father preached, அதத்தான் நான் பேரனும் சொல்றான். that is what his son should also say. சோ காலம் வருதுன்னு தெரியுது. So he knows the time is coming. அதுக்கு நான் தான் அடையாளம்னு தெரியுது. He knows he's a sign. ஆனால் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கவில்லை. But he did not live with God. அதோட பெரிய விஷயம், And even much greater than பேழைய that, கட்டின லிஸ்ட்ல மெத்துசலா பேர் இல்ல. Methuselah's name was not part of the people who built the ark. சிலராகிய 8 பேர் தான் இருக்கு. There's just some other 8 people. நோவாவுடைய ஃபேமிலில 8 பேர் தான் இருக்காங்க. The 8 people who are part of Noah's family. மெத்துசலா இல்ல. But Methuselah was not அதோட there. அர்த்தம் என்ன? The meaning behind that is அவங்க அப்பா கிட்ட இருந்த விசுவாசம், the faith of his father, அவங்க அப்பா கிட்ட இருந்த தரிசனம், the vision of his father, அவங்க அப்பா கிட்ட இருந்த ஊழியம் the ministry of his father. அவனுடைய பையனுக்குள்ள போகல. It did not go into the son. இதுதான் ஏனோக்குடைய ஜெனரேஷன்ல நடந்த மிகப்பெரிய சோகம். This was the greatest lack that was in Enoch's நீங்க பழைய generation. ஏற்பாடு முழுக்க பாருங்க. If you look at the Old Testament, ஏனோக்குடைய பையன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. then you can see Enoch's son came into this situation. ஏலியோடைய பசங்க சோரம் போயிட்டாங்க. If you look at Eli's children, they went astray. சாமுவேல் பசங்க சோரம் போயிட்டாங்க. Samuel's sons, they went astray. தாவீதுடைய பசங்க சோரம் போயிட்டாங்க. David's sons, they went astray. எசேக்கியாவுடைய பையன் மனாசே சோரம் போயிட்டான். Ezekiel's son Manasseh went astray. பல நேரங்கள்ல ஏன் இப்படி நடக்குது? Why does this happen many a time? பெற்றோருக்குள் இருக்கக்கூடியதான அந்த விசுவாசம், The faith of the parents, அந்த தரிசனம் the vision, அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள கடந்து போக மாட்டேங்குது. it is not being passed on to the next generation. இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. They're giving everything for the next generation. பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்க, You're educating them. நல்ல வசதி கொடுக்குறீங்க, You're meeting all their needs. அவங்க ஃபியூச்சருக்கு எவ்வளவு காரியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. You're gathering, saving so many things for their future. உங்க பசங்களுக்கு நல்ல பேர் மனைவி பிள்ளை கணவனை பார்த்து கொடுக்குறீங்க. You're looking for a good bride or groom for your children. இவ்வளவு செய்றீங்க. You do all this. ஆனா உங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த அனுபவம் இருக்குல்ல, But the experience you have of God leading you, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்த பாதை இருக்குல்ல, the path you have of God leading you, கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, the relationship you have with God, நீங்கள் கொடுக்க வேண்டியது அதைத்தான் முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு that is கொடுத்துருங்க. the first thing you should give to your children. ஒருவேளை நீங்க காசு கொடுக்காட்டி அவன் சம்பாரிச்சுப்பான். Even if you don't give him money, he will earn money. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ண வைக்காம செத்துட்டீங்கன்னா அவனே கல்யாணமும் பண்ணிப்பான். Even if you don't get him married off, he will find a way to be married off. நீங்க வேலை வாங்கி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அவனே வேலை கூட வாங்கிப்பான். Even if you don't find him a job, he will find a job. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை உங்களை தவிர வேற யாரும் அவனுக்கு தரவே முடியாது. But your experience of Christ, no one can give it to him other than you. இத நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்கீங்களா? Have you done this for your children? இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறோம்னு சொல்லி Today you tell that you are leading your children in நீங்க Christ. செய்யற வேலை என்ன? What do we do? நல்லது, சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரீங்க, We take them to church. சண்டே கிளாஸ்ல உட்கார வைக்கிறீங்க. You make them sit through Sunday class. அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. And you may think your responsibility is over after that. வாரத்துல ஒரு நாள் சண்டேல 1 மணி நேரம் சண்டே கிளாஸ்ல உட்கார வைக்கிறது ஸ்பிரிச்சுவலி பத்தாது. But sitting in the Sunday class for once a week is not spiritually enough. அவன் 7 நாள் உலகத்துல இருக்கான். He spent 7 days in the world. அவன் ஸ்கூலுக்குள்ள பிசாசு எவ்வளவு காரியங்களை வச்சிருக்கான். அதுவும் இந்த நாட்டுல ரொம்ப மோசமாவே இருக்கு. And in this country even more, the school system is a lot worse. உங்க பிள்ளைகளை மொத்தமா பாதுகாக்க போறது எது தெரியுமா? Do you know what's going to protect your children? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கிருபை, First is God's grace. இரண்டாவது நீங்கள் பண்ணுகிற ஜெபம், Secondly, it's your prayers, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. your spirituality. இன்னைக்கு நீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக மாறவே இல்ல. ஃபர்ஸ்ட் If you have not changed before your children, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா தானே அவன் ஜெபம் பண்ணுவான். only if you pray in front of your sons, he will pray. நீங்க பைபிள் வாசிச்சா தானே அவன் பைபிள் வாசிப்பான். Only if you read the Bible, he will read the Bible. நீங்க கெட்ட வார்த்தை பேசினா அவனும் கெட்ட வார்த்தை பேசுவான். If you swear in bad words, he will also swear in bad நீங்க words. கோவப்பட்டா அவனும் If கோவப்படுவான். you get angry, he will also become angry. நீங்க சாஃப்ட்டா இருந்தா அவனும் சாஃப்ட்டா If you இருப்பான். remain soft, he will also be soft. ஏன்னா அவன் பார்க்கிற முதல் டெஸ்டிமனி நீங்க தான் உலகத்துல. You are the first testimony he sees in the world. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே பிள்ளைகள் இருப்பாங்க. How we are, that is what our children become. பல நேரங்கள்ல நாம பண்ற தப்பு என்ன? Many times the mistake we make is அவங்களுக்கு பிசிக்கலி என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் பெர்ஃபெக்ட். we give them all the physical things perfectly. நீங்க அதுவும் சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? And we say that and what we என்னால முடிஞ்சதெல்லாம் அவனுக்கு செஞ்சிட்டேன். we say, I've done as much as I can. கஷ்டப்பட்டு செஞ்சிட்டேன். I worked hard and I've done it. நான் எப்பவும் சொல்றேன், But I always நீங்க say, இவ்வளவு உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். you don't need to suffer for your children. அவனுடைய blessingக்கு தேவை இயேசு கிறிஸ்து தான். Because Jesus Christ is the need for his blessing. அத கொடுத்துருங்க. If you give him Jesus, அவர் அவனை ஆசீர்வதித்து மேல கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக. he is powerful enough to bless him and uplift him. அவர் நினைச்சாருன்னா ஆடு மேய்க்கிறவன ராஜாவா மாத்தி கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருவாரு. He changed a shepherd boy into a king. அவர் எப்படிப்பட்டவனை மேல கொண்டு வர வல்லமை உள்ளவராக He இருக்கிறார். is powerful to do whatever he wants.
months. அப்படி முடியுமா அப்படின்னு கேட்டா And if you ask, is that possible? வேற யாரும் நம்ம தான் அதுக்கு நல்ல உதாரணம். And we are the good example for that. நம்மளே குழந்தைங்க உட்கார வச்சுட்டாரு He has brought us here. இல்லையா? யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் இந்த நாட்டுக்காரன் சேர்த்திருக்கானா, நம்மள கொண்டு உட்கார வச்சிருக்காருன்னா நம்ம எவ்வளவு பெரிய லெவல்ல கத்தர் வச்சிருக்காரு பாருங்க. And if you think about it, the fact that we're living in a British country is because of His grace. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. I don't know what it's like now. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவனையுமே மதிக்க மாட்டான். But 20 years ago, there was lack of respect. அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கவே வேணாம்னு தோணும். You will not even have a desire to stay in this country. முட்டை எடுத்து அடிப்பானுங்க. They will throw eggs at you. ஆனால் இன்னைக்கு But today, அவர்கள் மத்தியில உட்கார வச்சு அவர்களை விட மேலான ஸ்தானத்துக்கு கத்தர் கொண்டு உட்கார வச்சிட்டாரு. He has kept you among them and placed you above them. அதனுடைய நம்ம முற்பிதாக்கள் ஆபிரகாமா? And is that because of your forefather Abraham? நம்ம தாத்தா ஆபிரகாமா? Is that because of your grandfather Abraham? நம்ம அப்பா ஈசாக்கா? Or because of your father Isaac? அவர் இருந்த இருப்புக்கு நம்மள இங்கேயே வர முடியாது. But we cannot even come unto their level. ஆனால் நம்மேல் வைத்த பரலோகத்தினுடைய திட்டம் நம்மை கொண்டு வந்து பரலோகத்துல இருந்து ஆண்டவருக்கு கொண்டு வந்து உட்கார The வச்சிருக்கு. purpose of heaven has brought us over here. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? And what are you teaching your children? சொல்லும்போதே சொல்றீங்க. Whatever you're saying is படிக்காட்டி நடுத்தரல நிப்பேன். is that if you do not study, you will stop. You won't progress. படிக்காட்டி நீ முன்னேற மாட்டே. If you don't study, you will not be successful. எதிர்காலமே படிப்புல தான் இருக்குது. Your future is based on your studies. படின்னு சொல்றேன். Study. நான் படிக்க வேண்டாம்னே சொல்லல. I'm not saying they shouldn't study. நீங்க படிக்க வைங்க. You should make them study. அதுக்கு முன்னாடி இயேசுவோட சேர்த்துட்டு இரண்டாவதா படிப்ப வைங்க. But first put Christ in their life and then put studies as second. ஃபர்ஸ்ட் இயேசு தான் இருக்கணும் எல்லா இடத்துலயும். Jesus should be first everywhere. எப்ப இயேசு இருக்கிற இடத்துக்கு வேற எது வந்தாலும் உங்க பையனோட லைஃப் ஃபெயிலியர் தான். Whatever replaces Jesus in their life will result in failure. இப்போ சொன்னாங்கல்ல, ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல. So they said a testimony now. ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மனுஷன் காரணமாக இருந்தார்னு. That a man was the cause for one of the revivals. ஒரே ஒரு மனுஷன் எழுப்புதலுக்கு காரணமா இருக்க முடியும். One man can be the cause for a revival. இங்க இந்த எழுப்புதல் இங்க நடந்துட்டே இருக்கும்போது When there's a revival in this place 1906ல in 1906 கலிபோர்னியால in California அசுசா ஸ்ட்ரீட்ல in the state of Azusa, செய்மூர்னு ஒரே ஒரு ஆளை வச்சு வேர்ல்ட் ஃபுல்லா ஆண்டவர் ரிவைவல் the பண்ணாரு. Lord brought a revival with one man called Seymour. ஏன் அந்த ரிவைவலுக்குரிய பையன் உங்க பையனா இருக்க கூடாது இங்க? Why can't that same man be your son who brings a revival? நீங்க என்ன அதுக்கு செஞ்சீங்க? What are you doing for that? நீங்க என்ன விரும்புறீங்க? What are you desiring? பையன் இங்க டாக்டரா இருக்கணும். My son should be a doctor. பையன் இங்க இன்ஜினியரா இருக்கணும். He should be an engineer. பையன் இங்க ஐடில இருக்கணும். He should be in the IT field. அதான் 1500 இன்ஜினியர்ஸ் இருக்கான். There's over thousands of engineers. 1500க்கு மேல டாக்டர்ஸ் There's இருக்கான். over thousands of doctors. எத்தனையோ ஐடி லட்சக்கணக்கில் ஐடி பீப்பிள்ஸ் There are இருக்கான். millions of IT people. தேவை எழுப்புதலுக்கு ஒரே ஒரு பையன் தேவை. அதுதான் இப்ப நீடு. One boy is needed for revival. ஏன் அது உங்க பையனா இருக்க கூடாது? Why can't that be your ஏன் அது son? உங்க பொண்ணா இருக்க Why கூடாது? can't that be your daughter? ஏன் நீங்க அதுக்கு முயற்சி பண்ண கூடாது? Why can't you try for that? ஏன் உங்க தரிசனத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள கொடுக்க கூடாது? Why can't you share your vision with your children? நீங்க ஒரு செல்ஃபிஷ் நம்மள தெரியுமா? We sometimes is selfish. நான் வச்சிருக்கிறத என் பையன் 2 மடங்கு சொத்தா மாத்தணும். We want our children to make our inheritance to be நம்ம double. பேர பிள்ளை அத 4 மடங்கா We மாத்தணும். want our grandkids to make it increase even more. இவ்வளத்தையும் எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போவீங்களா? Do you take all this inheritance with you to heaven? ஏன் ஒரு பையனை அவன் ஆண்டவர்கிட்ட கொடுக்க கூடாது? Why can't you give your children to God? ஏன் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து அவன அந்த விஷன்ல நீங்க நடத்த கூடாது? Why can you not lead him with that anointing at the start? உடனே சொல்வாங்க, And immediately they'll say, ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைச்சா தானே அப்படி நடத்த முடியும். only if God calls him for ministry we can do that. ரொம்ப சந்தோஷம். That's very happy. கரெக்ட். ஆண்டவர் சொல்லல. Did God not call? உங்ககிட்ட இன்ஜினியர் சொல்லி சொன்னாரா? Did God tell you that they'll be an engineer? உங்க டாக்டர் சொல்லி சொன்னாரா? Did he tell you to raise him as a கையில doctor? குழந்தையை கொடுக்கும்போது When he blessed you with a இந்த baby, தேசத்தில் இவனை பெரிய மருத்துவராக கொண்டு வருவாயான்னு சொல்லி did கொடுத்தாரா? he say he will be a great successful doctor in this அது மட்டும் country? யோசிக்க முடிஞ்சுல? And you're able to think that. உங்களுக்கே ஆசை இல்ல உங்க பையன் ஊழியக்காரனா வரணும்னு. If you don't have a desire for your child to be a servant of God, உங்களுக்கே ஆசை இல்ல இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும்னு. if you don't have a desire for a revival to come in this country, நீங்க உங்களுடைய மாம்ச ஆசையை உங்கள் பிள்ளைகளுக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். you're enforcing your fleshly desires upon your children. உங்களுடைய ஆவிக்குரியதான தரிசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் போடவே இல்லை. And you're not placing your spiritual vision upon them. கொடுத்து பாருங்க ஒரு 10 பேர் உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு. Try giving your children unto God. ஏன் நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க இந்த தேசம் நாசமா போச்சுன்னு? Why do we repeatedly say this nation became so நீங்க உங்க பிள்ளைகளை spoiled? கொடுத்து பாருங்க. Try giving it to your அடுத்த 20 children. வருஷத்துல தேசம் கர்த்தருக்குள்ள வந்து மேல வந்து நின்ற போது அவ்வளவுதானே. 20 years the Lord will restore the ஏன் நீங்க அதை nation. செய்யக்கூடாது? Why won't he do that? நம்ம சில பேர் நம்மகிட்ட இது ஒரு பழக்கம் நமக்கு. Some people, we have a habit. இருக்கிற தேசத்தை திட்டிட்டே இருப்பான். Will be
will be scolding the nation இது ஒரு constantly, மோசமான தேசம், that this is a worse country. பாவம் அருவருப்பு, There's so much sin. ரொம்ப மோசம், It's increased so இங்க much. வாழவே முடியாது. We cannot live here. சரி வாங்க கிளம்பி போயிடலாம். So let's leave. How let's go. வருவீங்க சொல்லிட்டு இங்க தானே இருக்க போறீங்க, நிஜம் தானே? So will you leave immediately just because you scold? சொல்லிட்டு இங்க தானே இருக்க போறீங்க, You need to complain and you will still stay here. கன்ஃபார்மா போறது இல்ல. You're not going to go back, are you? அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? So why do you complain? சொல்லுவான் பாத்தீங்களா மனைவியை பார்த்து, Some people will say about their wives, உனக்கு சமைக்கவே தெரியல, you don't even know how to cook. டேஸ்டே இல்ல. There's no taste. சொல்லிட்டு அவங்க அந்த கையில தான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பான். You will say this, but you'll eat her food அவனுக்கு வேற வழியும் இல்ல, because there's no other choice. அப்புறம் எதுக்கு அதை சொல்லுவானே? So why are you complaining? இருக்கத சாப்பிட்டு போக வேண்டியதானே? Why don't you just eat what is அதே there? தான் உங்களுக்கும் சொல்றேன். So that is what I'm telling இந்த you. தேசத்தை நீங்க திட்டுவதை விட Instead of scolding the nation, ஏன் இந்த தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண கூடாது? why can't you pray for them? ஏன் இந்த தேசத்துக்காக நீங்க சில சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாது? Why can't you sacrifice for this இந்த country? தேசத்தினுடைய ஆகாரத்தை புசித்திருக்கிறீர்கள், And you are coming here to eat the fruit of the nation. இந்த தேசத்தினுடைய தண்ணியை குடித்திருக்கிறீர்கள், You're coming here to drink the water of the nation. இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தில் சில காரியங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். You've experienced the blessings of this nation. இந்த தேசத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? But what have you done for it? பாருங்க, போன தேசத்துல எல்லாம் யூதன் அந்த தேசத்துக்கு ஏதோ ஒன்னு செய்வான். If you see worldwide, the Jews, they will do something for their country. அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டே That வருவார். is why the Lord is keep blessing them. தானியேல் பாபிலோனுக்கு போன ஆசீர்வாதம் தான். Daniel went to Babylon, Babylon was blessed. யோசேப்பு எகிப்துக்கு போனா எகிப்துக்கு ஆசீர்வாதம். Joseph went to Egypt, Egypt was blessed. எஸ்தர் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கு போனா அவங்களுக்கு ஆசீர்வாதம். When Esther went to the palace, that place was blessed. அப்ப நீங்கள் இங்கே வந்தால் இவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் So மாறணும். when you come here, it should be a blessing for those who are நீங்கள் என்ன here. செய்திருக்கிறீர்கள்? What have you done? ஏனோக்கு அவன் பையனுக்கு செய்யாததை நீங்கள் செய்ய முடியும். What Enoch didn't do for his son, you can do. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. What God has done for your children, you should do. எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை சொல்லுங்க. You need to teach them how God led எப்படி you. கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. Tell them how you suffered. அதுக்கு நடுவுல இருந்து கர்த்தர் உங்களை எப்படி காப்பாத்தினார்னு சொல்லுங்க. And tell them how God delivered you and saved you from நீங்க those இந்த தேசத்துல difficulties. இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. You're just sharing about the goodness of this land. ஆண்டவர் சொல்வார், But the Lord says, உன்னை பலத்த கையினால் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதையும் that the fact that I saved you with my righteous hand from வனாந்தரத்திலே Egypt, உன்னை நடத்தி கொண்டு வந்ததையும் and I led you out of the wilderness of. உன் பிள்ளைகள் காதுபட வாசியும்பர். Read this out into your children's உன் ears. பிள்ளைகளுக்கு எழுதி கொடும்பர். He says, write this for your children to பிள்ளைகள் learn. எகிப்துக்கு போக வேண்டாம், The children don't need to go ஆனா to நான் Egypt. இங்கே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என் ஆண்டவர் தான் காரணம்னு உன் பிள்ளைகளுக்கு தெரியணும். But your children should know the fact that I'm a blessing over here is because of my God. உங்களுக்கு இருக்கக்கூடியதான இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் தான் காரணம்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். Your children should know God is the reason behind all the blessings you experience. அதை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. And that is your responsibility to fulfill. இல்லைன்னா என்ன ஆகும்? Otherwise, what will happen? மெத்தூசலா பேழைக்குள்ள போகாத மாதிரி How Methuselah didn't enter the ark, உங்க பிள்ளை வருகையில வராது. your children will not be taken in the coming. ஏன்னா அவனுக்கு போட வேண்டிய சீட் இதுதான். Because this is the seed you should implant in him. இல்லைன்னா உங்க பிள்ளை உலகத்தோட கூட போய் நாசமா போயிடும். Otherwise, he will go into the world. ஒரு தீர்மானம் எடுக்கணும். So take a decision. முதலாவதாக, Firstly, நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் காணப்படுவேன். I'll be a person who walks with God. இரண்டாவதாக, Secondly, என்னால் முடிந்த ஊழியத்தை ஏதாவது ஒன்று தேவனுக்கு செய்து கொண்டே இருப்பேன். somehow I will do the ministry I'm able to. அது என் மேல் விழுந்த கடமை. That is the duty upon me. அது வேலை ஸ்தலத்துல செய்வீங்களோ, Whether it's in your workplace, அல்லது கூட இருக்கிற இடத்துல செய்வீங்களோ, whether it's with your friends, அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட செய்வீங்களோ, whether it's among your relatives. எங்கேயோ ஒருத்தருக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கணும். Daily, you should be sharing to someone about God. மூணாவது மிக முக்கியமானது, And finally, the most அடுத்த important, தலைமுறையை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உருவாக்க you வேண்டும். need to prepare the next generation in Christ. குறிப்பா அது உங்க பிள்ளையா இருக்கணும். And specifically, it should be your children. உன் முடிந்தால் And if you do உங்க that, பிள்ளையை கிறிஸ்துவுக்கு என்று கொடுத்து பாருங்க. try giving your children to Christ. நான் சொல்றேன், I'm telling you, அவன் இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி அவன் சம்பாதிக்கிறதை விட instead of becoming a doctor or an engineer and அவன் earning, ஊழியக்காரனானா அநேக ஆசீர்வாதமான ஆத்துமாக்களை கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்த்துருவான். when he becomes a servant of God, he will bring many souls into அவன் heaven. பெயர் தான் நினைவு கூறப்படும். And his name will be remembered. அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. And make that decision today. நீங்க செஞ்சு பாருங்க. Try doing that. அன்னாளுக்கு நிறைய பிள்ளை பிறந்தது, And Hannah received many children, ஆனா கர்த்தருக்கு கொடுத்த ஒரு பிள்ளை பேர் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் but we only know the name of one child she gave to God. அதே மாதிரி நீங்க கர்த்தருக்கு உங்க பிள்ளையை கொடுத்தா அந்த பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். In the அது same way, நினைவு கூறப்படும். when you give your children to Christ, that name will be on the book of remembrance. இந்த மூணு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது When you do these three things, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற லிஸ்ட்ல நாமும் காணப்படுகிறோம். we will also be in the list of the righteous who are taken up. நாம் செபிக்க போகிறோம்.
போகிறோம். Let us pray. எழுந்திருக்கலாமா? Shall we all raise to our feet? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். முதலாவதாக Firstly, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. let's reflect upon சரியா ஒரு ourselves. 5 நிமிஷம் நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். I'll give it to the pastor in 5 minutes. முதலாவது உங்களை ஆராய்ந்து பாருங்க. Firstly, reflect. தேவனை பத்தின எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கா? Do you have the thought of Christ running in your mind? இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட பிசினஸ் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. Even over here, other businesses are running in our இங்க mind. உட்கார்ந்து இருக்கும் போது கூட வேற என்னமோ காரியங்கள் ஓடிட்டு இருக்கு. Other thoughts are in our mind. எதிர்காலத்தை பத்தின திட்டம் ஓடுது. Decisions of our future. ஏதோ ஒரு காரியம் மைண்ட்ல ஆக்குபை பண்ணிருக்கு. Something's occupying our mind. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வைங்க. Put it all aside. ஆண்டவரை யோசிங்க. Think of Jesus. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். I will say you tell நான் the உங்களுக்கு truth. முன்பதாகவே இந்த தேசத்தில் வேலை பார்த்தேன். As I came to work here before you, நான் அந்த ஒரு காரியத்துல உங்களுக்கு சொல்றேன். and I'm saying this, இந்த உலகத்துல நீங்க வேலை பார்க்கும்போது when you work in this world, தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா when you give importance to God, எல்லாரை பார்க்கிலும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் தேவன் வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He's powerful to keep you blessed and peaceful. என்னதான் 24 hours பிசினஸ் நீங்க யோசித்தாலும் No matter what business you're thinking about 24 hours, உங்க ஆத்மாவுக்கு சமாதானம் இருக்காது. your soul will not have a நீங்க rest. டென்ஷனாவே தான் இருப்பீங்க. You will always be stressed. ஆனா நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா But if you want to be peaceful, தேவனை பத்தின மைண்ட் ஓடிட்டே இருக்கணும். your mind should always be about Christ. இரண்டாவது, Secondly, இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடு. take a decision today. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் சுவிசேஷம் சொல்றேன். Have you ever shared to at least one person about Christ? அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லயாவது மெசேஜ் போடுங்க. Or even through WhatsApp share a என்னால message. முடிஞ்சதை தேவனுக்கு செய்யாம இருக்கவே மாட்டேன். Have I ever done something I'm able to do? அத நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. So make a decision today. உங்களை அறியாமலேயே ஆத்துமாக்கள் உங்க கணக்குல சேர்ந்துகிட்டே வரும். Without your knowledge, the souls will pile up. அநேக ஆத்துமாக்கள் பரலோகத்துல உங்க கணக்குல சேர்க்கப்படும். And many souls will pile up in heaven. கடைசியா Finally, ஒரு தீர்மானம் எடு. take a decision. ஏன் நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கீங்க? You give many offerings for God. நிறைய தசமம் You கொடுத்திருக்கீங்க. give many tithes. இன்னைக்கு ஆண்டவர் கேக்குறாரு, And the Lord is asking, இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு, in order to save this nation, அடுத்த தலைமுறையை காப்பாத்துறதுக்கு, in order to save the next generation, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்படைங்க. submit your children unto எத்தனை God. பேர் உங்க பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்படைக்க போறீங்க? How many of you are going to submit your children unto நீங்க ரெண்டு God? பிள்ளை இருந்தா ஒண்ணு கூட ஆண்டவருக்கு தரலாம். Even if you have 2 and you only want to give one, you ஆனா can give இப்பத்துல one. இருந்தே ஊழியக்காரனை வளர்க்கலாம். And you could raise him to be a minister from now onwards. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, Say unto இந்த God, பிள்ளையை நான் உமக்கு தரேன் ஆண்டவர். I give this child unto you. அந்த பிள்ளையை ஆண்டவர் எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தி, And the Lord will transform him அதுக்கப்புறம் அந்த பிள்ளை accordingly. பரலோகத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடும். And the heavenly control will take நீங்க place. கொடுத்த ஆஃபரிங்க கர்த்தர் அக்செப்ட் பண்ணிடுவார். And he will accept your offering. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பரலோகம் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. And just see how heaven will transform them. அநேகருக்கு ஆசீர்வாதமா உங்க பிள்ளையை கர்த்தர் மாத்திடுவார். He will turn him into a blessing for many. அவனை உங்களுக்குன்னு வச்சீங்கன்னா, And if it's for you to save you, ஃபியூச்சர்ல உங்க குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமா இருப்பான். he will just be a blessing for your family. ஆனா ஆண்டவர் கொடுத்து பாருங்க, But give it to God. ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவன் ஆசீர்வாதமா He will be a மாறிடுவான். blessing to over thousands of families. அப்படி கொடுத்தவங்களால தான் இன்னைய வரைக்கும் சுவிசேஷம் போயிட்டு It இருக்கு. is because people gave their children the நான் salvation இத is alive. பேசணும்னு இன்னைக்கு வரல. I'm not saying you're not coming here to hear ஆனால் me ஆண்டவர் speak. இத பேச வச்சிருக்கிறார். But the Lord is speaking, putting this in my இங்க heart. ஆண்டவர் அதான் கேக்குறாரு. And that's what the Lord is நாம் asking. ஜெபிக்க போகிறோம். As we pray கர்த்தருக்கென்று, unto God, நம்முடைய பிள்ளைகளை to submit your children ஊழியத்திற்கென்று to ministry, கமிட் பண்றவங்க those who are willing to commit their கரங்க children. ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க பாப்போம். Raise your hands if you want to commit your உண்மையா children. உண்மையா உண்மையா Truthfully, சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்ல இது. not as a எல்லா joke, குடும்பத்திலும் கை தூக்குற மாதிரி இல்ல. not because others are doing it. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு He's இருக்கிறாரு. not going to, he's looking at that all. சும்மா ஆண்டவர்ட்ட விளையாட கூடாது. We should not play with God ஏன்னா இது பரலோகத்தின் காரியம். because it's a heavenly thing. ஆண்டவரே எனக்கு இருக்க பிள்ளைகளை Lord, the children that I have, நீங்க ஒன்றை கொடுத்தாலும் சரி, ரெண்டை கொடுத்தாலும் whether சரி, it's 1 or 2, நான் என்னுடைய பிள்ளைகளை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. I give my children unto you. உம்முடைய ஊழியத்துக்கு என்று தருகிறேன். I give them for your ministry. நீர் எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றை உமக்கு நான் தருகிறேன். I give what you have given me unto you. நீங்க சொல்லி தீர்மானம் பண்றவங்க மட்டும் Those who are making this conscious decision, உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி raise your hands unto the Lord. இருதயத்தின் ஆழத்துல இருந்து From the bottom of your hearts, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க பாப்போம். submit yourselves. ஆண்டவரே என் பிள்ளையை நான் உனக்கு தருகிறேன் ஆண்டவரே. Lord, I give my children unto you. அன்னாள் தந்தது போல நான் தருகிறேன். As Hannah gave, I am giving. ஆபிரகாம் தந்தது போல நான் As தருகிறேன். Abraham gave, I am giving. மரியாள் இயேசுவை தந்தது போல நான் As தருகிறேன். Mary gave Jesus, I am giving. யோவானையும் யாக்கோபையும் தந்தது போல நான் தருகிறேன். As they gave John and James, I'm giving. அதே மாதிரி என் பிள்ளையை நான் தரேன்ப்பா. In the same way, I'm giving you my என் children. பிள்ளையை உமக்கென்று எடுத்துக்க ஆண்டவரே. Lord, you take my children for ஆண்டவரே you. நான் இந்த தேசத்துல இருக்கிறேன். Lord, I'm living in this இந்த country. தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக
for the blessings of this இந்த nation, தேசத்தின் எழுப்புதலுக்காக. for the revival of this ஆண்டவரே, nation. ஒரு காலத்துல உலகத்துக்கே சுவிசேஷம் கொண்டு போன தேசம்ப்பா. At one point, a place that brought salvation எங்க முன்னோர்களெல்லாம் worldwide. இவங்க தான்ப்பா சுவிசேஷம் சொன்னாங்க. Lord, all over us, the world, they brought the இன்னைக்கு revival. இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என் பையனை நான் ஒப்படைக்கிறேன். I commit my child to give the salvation. என் மகளை நான் ஒப்படைக்கிறேன். I commit my son and my daughter to bring அப்படி the சொல்றவங்க revival. ஒப்படைச்சு உண்மையா இருதய ஆழத்துல இருந்து சொல்றவங்க மட்டும் Only those who are willing to do this from the bottom of your heart. கரங்களை ஆண்டவருக்கு ஒருத்தங்க பாருங்க. Raise your hands unto the நாம் Lord. ஜெபிக்க போகிறோம். We're going to pray. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, Our Almighty God, இந்த முதலாம் நாள் முதல் செஷனுக்காக நன்றி. we thank you for this first day இந்த session. முதல் செஷன்லயே அப்பா Lord, on this session as well, அவ்வளவு Lord, பெரிய ஆஃபரிங் கொடுத்திருக்காங்க what ஆண்டவரே. a great offering they're giving unto you. ஜீவனுள்ள ஒரு ஆஃபரிங்கை A கொடுத்திருக்காங்க. living offering. தங்களுடைய பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க ஆண்டவரே. They're giving you their own children. இதயத்தின் ஆழத்திலிருந்து தந்திருக்கிறாங்க அப்பா. They're giving it from the bottom of their hearts. தங்கிட்ட இருந்த ஒரே குமாரனை உமக்கு கொண்டு வந்த ஆபிரகாமை போல தந்திருக்கிறாங்கப்பா. Like Abraham, the one and only offering, they're giving it to இது you. முதல் கொண்டு From this day இது முதல் onwards, கொண்டு from this moment அந்த குடும்பத்தை onwards, கர்த்தர் வேலி அடைப்பீராக. I pray that you protect that அங்கே family. ஒரு ஊழியக்காரர்கள் உருவானதனால அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. Protect that family as the ministry is formed. அந்த பிள்ளையின் நிமித்தம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுவதா. Through that child, let the family be protected. ஓபேத் ஏதோ வீட்டிலே உடன்படிக்கப்பட்டு இருக்கிற நாளளவும் As the ark of the covenant was in the home of Obed and Edom, அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Bible says you bless their family. இந்த பிள்ளைகள் இருக்கிற நாளெல்லாம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதா. All the days of these children's lives, you bless their அந்த family. பிள்ளையோட ஒரு கரம் கூட இருப்பதா. Let your hand be with them. எந்த பிள்ளை உமக்கு தருகிறார்களோ Whichever child they're giving அந்த to you, பிள்ளையின் மேல் விசேஷித்த உம்முடைய கரம் தங்கட்டும். I pray your special hand rest upon விசேஷித்த them. ஞானம் மூடட்டும். Your special wisdom cover them. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் மூடட்டும். The wisdom and knowledge of come upon அந்த them. பிள்ளை எழும்பும் போதே உமக்கென்று எழும்பட்டும். Let them rise up for you. வருகை தாமதிக்குமானால் If you're coming இந்த this way, தேசத்தின் எழுப்புதல் அந்த பிள்ளைகள் கையில் இருக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. we thank you the revival will come from their hands. கர்த்தர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for doing that. இன்னும் நாங்க பழைய எழுப்புதலே பேச வேண்டாம். Let us not talk of the old எங்கள் revival, காலத்துல ஒரு எழுப்புதல், but a new one. எங்கள் பிள்ளைகள் காலத்துல ஒரு எழுப்புதல். In the days of our children, நாங்கள் அதை பார்க்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். we thank you that we will see that in the coming days. எஞ்சி இருக்கிற 2 நாட்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். We take control of the next 2 days, எங்கள் Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.